ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நம்ம கூடி வருகிற நேரமெல்லாம் கர்த்தர் தம்முடைய வசனத்தை தந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். மாத்திரல்ல, மனம் விட்டு ஒரு குடும்பமாக நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏற்ற நேரங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருகிறார். ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே இறங்கி நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சலோட கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க ஜெபத்தின் ஆவியை தருகிறார். மாத்திரல்ல, தேசத்தில் நடக்கிற காரியங்கள், கர்த்தர் நம்மிடத்தில் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்தி பேசின பல தீர்க்க தரிசனங்கள், இவைகளுக்காக முறையாக நாம் ஜெபிப்பதை வழக்கமாச்சிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலம் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் எதிர்பார்க்காம அலை அலையாக பல பிரச்சனைகள், பல்வேறு விதமான இருண்ட காரியங்கள், பயமுறுத்துகிற காரியங்கள் தொடர்ந்து உண்டாகும். வேதத்தில் மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 இவைகளிலெல்லாம் வாசிச்சிங்கன்னா கடைசி காலத்தை குறித்த ஒரு போர்ட்ரைட் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருப்பார். அதில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி, ஒன்றை நீங்கள் ஜீரணிப்பதற்கு முன்னாலேயே அடுத்த பிரச்சனை வந்துடும். ஒன்று இப்போ தான் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்போம், இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருக்குதேன்னு அது முடிகிறதுக்குள்ளே அடுத்து வந்துடும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் மனிதர்கள் ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு கால அவகாசமே இருக்காது. அதனால் பல்வேறு விதமான மனக்குழப்பங்கள், வாழ்வதே நமக்கு வேஸ்ட்டு, வாழ முடியாது என்கிற மாதிரி ஒரு மன பிரம்மை, ஒரு மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு போன்றவைகள் எல்லாம் அதிகமாக உண்டாகிற காலம் இந்த கடைசி காலம். இந்த காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்களை சுற்றி எவ்வளவுதான் நடந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணினா நான் உங்களை இந்த தீமைகள் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்வேன். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் ஆலோசனை தந்திருக்கிறார். அதனால தான் கடைசி காலங்களை குறித்து கர்த்தர் சமீபத்தில் நம்மகிட்ட பேசி சொன்ன பல தீர்க்க தரிசனங்களை முறையாக வைத்து அவைகளுக்காக ஜெபிப்பதை வழக்கமாச்சிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஜெபிப்பது மாத்திரம் இல்லை, நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஜெபத்தில் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறாரோ அதுபோல் நீங்கள் ஆவியானுடைய போக்குக்கு இணைஞ்சு ஜெபம் பண்ண ஆயத்தமாகணும். சரி, இந்த வார நிகழ்ச்சியிலும் நம்ம தேவனை துதித்து ஆராதிப்பதற்கு ஒரு பகுதி இருக்கிறது, ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. இப்போ முதல்ல நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவனை துதிப்பது நல்லது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தரை துதிக்க துதிக்க ஆவிக்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உண்டாகிறதை நம்ம தெளிவாக அறிய முடியும். எதையும் சந்திக்கக்கூடிய, எந்த எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோ வலிமை துதித்தலினால் நமக்கு உண்டாகிறது. அதனால தான் தாவீது அவர் பார்க்காத பிரச்சனையாக ஒன்று மாற்றி ஒன்று பலவிதமான சோதனைகள், எதிர்ப்புகள், துரத்தப்படுதல், எதிரிகளுடைய சதி, இவைகளுக்கு நடுவில் எல்லாம் எல்லாவற்றையும் அவர் ஃபேஸ் பண்ணதுக்கு காரணம் தேவனை அவர் முறையாக துதிக்க பழகியிருந்தார். அப்போ துதியும் ஆராதனையும் நம்மளே ஆவிக்குரிய ஒரு பலத்தை உண்டாக்குகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி நம்ம கர்த்தரை கொஞ்சம் நேரம் துதித்து ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உண்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். உலகத்தின் பல இடங்களில் இருந்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை துதிக்க போகிறோம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒரு மனதாய் சபையோரே துதித்திட வருவீரே, ஒரு குரலில் கர்த்தரையே போற்றியே பாடிடுவீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 111
உன்னில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கப் போகிறோம். உம் நாமம் மட்டும் உயரட்டும், எங்கள் நாமம் சிறுகட்டும். 1 கொரிந்தியர் 14:15 அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நாமும் ஆவியோடும் பாடலாமா, கருத்தோடும் பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். ஒரு மனதாய் சபையோரே துதித்திட வருவீரே, ஒரு குரலில் கர்த்தரையே போற்றியே பாடிடுவே. ஒரு மனதாய் சபையோரே துதித்திட வருவீரே, ஒரு குரலில் கர்த்தரையே போற்றியே பாடிடுவே. தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. 1 யோவான் 2:17 வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 2 கொரிந்தியர் 4:18 வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். உலகத்தில் கிடைக்கும் இன்பமெல்லாம் நொடி பொழுதில் தான் மறைந்திடுவே. உலகத்தில் கிடைக்கும் இன்பமெல்லாம் நொடி பொழுதில் தான் மறைந்திடுவே. கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்தாலே பொங்கிடும் நித்திய பேரின்பமே. கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்தாலே பொங்கிடும் நித்திய பேரின்பமே. தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உயர்த்துவோம் அவர் நாமத்தை, நாம் பாடி உயர்த்துவோம். அவர் ரட்சிப்பின் தேவன், நம் ஆண்டவர், நமக்கு ரட்சிப்பை தந்தவர். ஹல்லேலூயா, சேர்ந்து பாடுவோம். மகிமையின் ராஜன் வருகின்றார், வாழ்த்திட யாவரும் வாருங்களே. மகிமையின் ராஜன் வருகின்றார், வாழ்த்திட யாவரும் வாருங்களே. உயர்த்துவோம் நமது ஆத்துமாவை, ரட்சிப்பின் தேவன் இயேசுவிடம். உயர்த்துவோம் நமது ஆத்துமாவை, ரட்சிப்பின் தேவன் இயேசுவிடம். தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. சங்கீதம் 32:8 தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த பதில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு போதிப்பார், நடக்கும் வழியை காட்டிடுவார். கர்த்தர் நமக்கு போதிப்பார், நடக்கும் வழியை காட்டிடுவார். கண்களை நம்மேல் வைத்திடுவார், யோசனை நமக்கு சொல்லிடுவார். கண்களை நம்மேல் வைத்திடுவார், யோசனை நமக்கு சொல்லிடுவார். தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. தேவ
சபையோரே துதித்திட வருவீரே. ஒரு குரலில் கர்த்தரையே போற்றியே பாடிடுவீர். ஒரு மனதாய் சபையோரே துதித்திட வருவீரே. ஒரு குரலில் கர்த்தரையே போற்றியே பாடிடுவீர். தேவநாமம் உயரட்டுமே, மகிமை இங்கே இறங்கட்டுமே. 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 Oh Jesus, oh my God, you are my Redeemer, you are my dear one, you are my shepherd. நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் மேய்ப்பர், நீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், எங்களில் வாழ்பவர் பரிசுத்தர். யாத்ராகமம் 15:11 வேதம் சொல்லுகிறது, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார்? நீரெங்கள் நம்பிக்கை, நீரெங்கள் வல்லமை, நீரெங்கள் மகிமை ஒப்பற்றவர். நீரெங்கள் நம்பிக்கை, நீரெங்கள் வல்லமை, நீரெங்கள் மகிமை ஒப்பற்றவர். ஒப்பற்றவர், ஒப்பற்றவர், சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர். ஒப்பற்றவர், ஒப்பற்றவர், எங்களில் வாழ்பவர் ஒப்பற்றவர். சங்கீதம் 28:7 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் பலனும் என் கேடவுமாயிருக்கிறார், என் இதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. நான் பாட்டினால் அவரை துதிப்பேன். அன்றைக்கு தாவீது துதித்தது போல நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பாடி சேர்ந்து துதிப்போம். நீரெங்கள் ராஜா, நீரெங்கள் கேடகம், நீரெங்கள் பட்டயம் வல்லவர். நீரெங்கள் ராஜா, நீரெங்கள் கேடகம், நீரெங்கள் பட்டயம் வல்லவர். வல்லவர், வல்லவர், சேனைகளின் கர்த்தர்
எங்கள் அன்புள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, ஹல்லேலூயா. நீர் எங்கள் அன்பு, நீர் எங்கள் நண்பர், நீர் எங்கள் வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். எங்களை வழி இதுவே என்று சொல்லி நல்வழியில் நடத்துகிற என் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உம்மை பாடி துதிக்கிறோம். நீரெங்கள் அன்பர், நீரெங்கள் நண்பர், நீரெங்கள் வாழ்க்கை அன்புள்ளவர். நீரெங்கள் அன்பர், நீரெங்கள் நண்பர், நீரெங்கள் வாழ்க்கை அன்புள்ளவர். அன்புள்ளவர், சேனைகளின் கர்த்தர் அன்புள்ளவர். அன்புள்ளவர், எங்களில் வாழ்பவர் அன்புள்ளவர். இயேசுவே, நீர் மாறாதவர். நீர் எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறவர், எங்களுக்கு காவலாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் ஆற்றல். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்த, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவனே, எங்கள் இயேசுவே, நீர் மாறாதவர், ஒருபோதும் மாறாதவர், எங்களை மறவாத தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், பாடுகிறோம், ஊற்றுகிறோம். நீரெங்கள் ஜீவன், நீரெங்கள் காவல், நீரெங்கள் ஆற்றல் மாறாதவர். நீரெங்கள் ஜீவன், நீரெங்கள் காவல், நீரெங்கள் ஆற்றல் மாறாதவர். சேனைகளின் கர்த்தர் மாறாதவர். எங்களில் வாழ்பவர் மாறாதவர். சேனைகளின் கர்த்தர் மாறாதவர். எங்களில் வாழ்பவர் மாறாதவர். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒரு ஆராதனை நீங்கள் தனியாக ஆராதித்தாலும் சரி, ஒரு சபையில் ஆராதித்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே நீங்கள் ஆராதித்தாலும் சரி, ஒரு நல்ல ஆராதனை என்பதை நம்ம எப்படி விளங்கி கொள்ள முடியும்னா, நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை தெளிவாக உணர முடியும். ஆவியானவரும் உங்களோடு கூட இணைந்து மகிழ்ச்சி அடைவதை, சந்தோஷப்படுவதை உங்கள் ஆவியிலே நீங்கள் தெளிவாக உணர முடியும். மாத்திரல்ல, இன்னும் மனம் விட்டு தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய அபிஷேகம் நம்மிலே நிரம்பி வழிகிறதை நம்ம உணர முடியும். இன்றைக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆராதனை வேளையிலே உங்களை தொட்டிருப்பார், நிரப்பியிருப்பார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அந்த அபிஷேகத்தோட நம்ம இப்போ சில நிமிஷங்கள் ஜெபிக்க போகிறோம். இங்கே ஜெப குறிப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம், நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது இந்த கடைசி நாட்களை குறித்தும், இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்தும் கர்த்தர் தம்முடைய பார்வையிலிருந்து வெளிப்படுத்தி சொன்ன பல காரியங்கள், கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின பல தீர்க்க தரிசனங்களில் அந்த வரக்கூடிய ஆபத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் உள்ளே வச்சிருப்பார். அது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது பிரதானமாய் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம கேள்விப்படுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஜெபம் பண்ணணும். இது இப்படி வருதாமேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருப்பதற்கல்ல, முதல்ல கர்த்தரை எதிர்பார்க்கறது ஜெபம் பண்ணுவது. அப்போ வேதாகமத்தில் நீங்கள் கடைசி காலத்தை குறித்து வாசிக்கிற தீர்க்க தரிசனங்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சில கடைசி காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை தந்தாலும் சரி,
அல்லது இந்த மாதிரி நிகழ்ச்சியிலே கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னாலும் சரி, அதை குறித்த முதல் கடமை ஜெபம் பண்ணுவது. அப்போ இதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த வாரம் கூட கர்த்தர் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்த போது வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதை வாசித்து அந்த தீர்க்க தரிசனங்களுக்கான ஜெப குறிப்புகளை சொல்லி உங்களை ஜெபிக்க சொல்லுவாங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் போது அதனுடைய அடிப்படை காரியங்களை ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு வைத்து இந்த நிகழ்ச்சியிலே ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பர்சனல் ப்ரேயர், உங்களுடைய குடும்ப ஜெபம், ஒருவேளை நீங்கள் சபை வச்சுருக்கிறவங்கன்னா உங்கள் சபையில், அல்லது ஒரு ஜெபக்குழு வச்சு நடத்துகிறீங்கன்னா உங்கள் ஜெபக்குழுவில் இதற்காக முறையாக நீங்கள் ஜெபிக்கணும். நிறைய பேருடைய ஜெபத்தினால்தான் வரவேண்டிய ஒரு தீமையினுடைய பலம் குறைக்கப்படும் அல்லது நிறுத்தப்படும். ஏதோ ஒன்று நடக்கும் கண்டிப்பாக. அதை எதிர்பார்த்து தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் சந்தித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிப்பாங்க, கவனித்து கேளுங்க, உங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஜெபியுங்கள். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம எல்லாருமே இணைந்து ஜெபிக்க போகிற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் பெருகி வருகிற வஞ்சக அலையில் தேவ பிள்ளைகள் ஒருவரும் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது பலவிதமான வஞ்சகங்களினால நிறைந்த ஒரு காலமாக இருக்கு. எங்க பார்த்தாலும் வதந்திகளுக்கும் வஞ்சகங்களுக்கும் பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு வஞ்சகம் கலந்திருக்கு. எல்லா இடங்கள்லையும் வஞ்சகம் நிறைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன அளவுல நம்ம கவனக்குறைவு இருந்தா கூட நம்மை மிகப்பெரிய அளவுல கண்ணிகள்ல சிக்க வைத்துற அபாயமும் ஆபத்துகளும் சுத்தியும் நிறைந்து இருக்கிறதுனால நம்ம ரொம்பவுமே கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். மத்தேயு 24 4-5 இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் கடைசி காலத்துல வரப்போற வஞ்சக அலையை குறித்து எச்சரித்து எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். வதந்தி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, உண்மை இல்லது நம்பகத்தன்மையற்ற ஒரு காரியத்தை உண்மை போல உருவகப்படுத்தி அதை சித்தரித்து அதை ஜனங்கள் நடுவுல பரவ வச்சு அதை நம்ப பண்றது, அதுதான் வதந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வதந்திகள் இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். நாட்டு நடப்புகள் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம பார்க்கிற இல்ல படிக்கிற செய்திகள்ல பல போலியான தகவல்கள் கலந்து சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். பெரிய பாதிப்புகள், மிகப்பெரிய இழப்புகள், இப்படி போன்ற காரியங்களை ரொம்ப சின்னதா நடக்குது அப்படிங்கிற மாதிரியும், ஒருவேளை தேசத்துல மிகப்பெரிய பாதிப்புகள், இப்படி நிறைய காரியங்கள் நடக்கலாம். மிகப்பெரிய பொருளாதார ஒரு வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கலாம், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மாற்றி காட்டி ஜனங்களை ஏமாத்துகிற ஒரு வஞ்சகம் செய்தித்துறையிலையும் அதிக அளவுல பெருகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏலியன்ஸ் குறித்த வதந்திகளை நம்ம சொல்லலாம். பல வருடங்களாக பல வதந்திகள் இந்த ஏலியன்ஸ் குறித்து பரவிக்கொண்டே வர்ற செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா குறிப்பா கடந்த 2025-26 இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெளிவந்த செய்திகள் மக்களுடைய கவனத்தை ரொம்பவுமே ஈர்த்திருக்கு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். அமெரிக்க அரசாங்கம் ஒரு இணையதளத்தை வெளியிடுறாங்க. அந்த இணையதளத்துல ஏலியன்ஸ் இந்த உலகத்துல இருக்கிறது உண்மைதான், நாங்க அதை பார்த்திருக்கிறோம், ஏலியன்ஸ் இந்த தேசத்துலதான் இருக்கிறாங்க, அது தொடர்பான ஃபைல்ஸ், இன்னும் ஏலியன்ஸ் தொடர்பான ரகசியங்களை நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டது மக்கள் நடுவுல ஒரு பேசும் பொருளாக மாறின காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த நாட்கள்ல வதந்திகள் பரவிக்கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம்.
ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு வதந்திகளை ரொம்ப சுலபமான முறையில உருவாக்கவும் அதை பரப்புறதற்கும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ரொம்ப குறைந்த காலகட்டத்துல, ஒரு குறைந்த நேரத்துல உண்மை எது பொய் எது அப்படின்னு கண்டறிய முடியாத படிக்கு பல போலியான தகவல்களை பரப்புறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த நாட்கள்ல அரங்கேறி கொண்டே வருது. அதுல ஒரு சில காரியங்கள் நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்றேன். முதல்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இதுல என்ன காரியம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய முகம் அதே போல அவங்க குரலை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அதை பிரதிபலிக்கிற வகையில போலியான ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இப்படி போன்ற காரியங்களை உருவாக்குறாங்க. யாருக்கு இதை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தேசத்துல பிரபலமாக இருக்கிறவங்க, அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களை டூப்ளிகேட் பண்ணி நிஜத்துல இவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸை வெளியிட்டு வஞ்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னது போன்ற காரியங்களை சித்தரித்து ஜனங்கள் நடுவுல பரவ வைத்து ஏமாற்றுறது. இதுல குறிப்பாக தேவ ஊழியர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள டூப்ளிகேட் பண்ணி அவங்க சொன்னது மாதிரி நிறைய காரியங்களை அப்படியே ஆடியோ வீடியோ வடிவில் டூப்ளிகேட் பண்ணி ஜனங்கள் நடுவுல பரவ வைக்கிறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த வார்த்தைகளை நம்பி திசை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதும், தவறான பாதைகள்ல வழி நடத்தப்படுறதும், வஞ்சிக்கப்படுறதும், இப்படி பல காரியங்களை சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாகவே இந்த டெக்னாலஜி மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம எந்தெந்த விதத்துலலாம் வஞ்சிக்கிறாங்க ஏஐ டெக்னாலஜி மூலமா அப்படின்னு பார்த்தா, ஏஐ போட்ஸ் மூலமாகவும் இப்படி பண்ற காரியங்களை செய்யறாங்க. சமூக ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியால போலி கணக்குகளை உருவாக்குறது, ஃபேக் ஐடிஸை உருவாக்கி வஞ்சிக்கிறது, இதுவும் நிறைய இடங்கள்ல பரவலாக இன்னைக்கு நடந்து கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் வாய்ஸ் குளோனிங் முறை மூலமாக இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய குரலை வச்சு அவர் பேசின மாதிரியே ஆடியோ வடிவில் பேச வச்சு ஜனங்கள் நடுவுல பரவ வச்சு ஏமாத்துறது. அப்ப இவர் தான் பேசிட்டாரு போல அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்ப ஆரம்பிப்போம். இப்படி பல விதங்கள்ல வஞ்சனை பெருகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா ஏஐ இமேஜஸ் மூலமாக, இன்னும் ஏஐ வீடியோஸ் மூலமாகவும் பல போலியான காரியங்கள் பரவுது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மக்களோட பேசுறது மாதிரி சித்தரித்து தத்ரூபமாக பிம்பங்களை உருவாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறது. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. இது இன்னைக்கு ரொம்ப பரவலாக நிறைய தேசங்கள்ல, குறிப்பா நம்முடைய தேசத்திலையும் இது நடந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். தவறான வழிநடத்தல் உள்ள ஊழியங்கள், அதே போல தவறான பாதைகள்ல செல்ற சில திருச்சபைகளும் கூட்டங்கள் நடத்தும் போது, அவங்க மீட்டிங்ஸ் நடத்துவாங்கல்ல, அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஏஐ பிம்பங்களை உருவாக்கி இயேசு கிறிஸ்து வர்றது மாதிரி, அதே போல ஏஞ்சல்ஸ் பரலோகத்துல இருந்து இறங்கி வர மாதிரி, இப்படிலாம் நிறைய வீடியோஸை அவங்க சித்தரித்து ஜனங்கள் பார்க்கிற மாதிரி ஜனங்கள் நடுவில் அப்படி உலாவ வைக்கிறது. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்படி செய்யறதுனால போலியான ஆவிக்குரிய அனுபவங்களை, இந்த கொடிய வஞ்சகத்தை ஜனங்கள் நடுவுல ஏற்படுத்துறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்ப இதை பார்க்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவே தாம் பார்த்தது மாதிரியும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்க பெற்றுக்கொண்ட மாதிரியும் அவங்க வஞ்சிக்கப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா வேதம் சார்ந்த வதந்திகளால தேவ ஜனங்கள் இன்னைக்கு பின்வாங்கி கொண்டு போறதும் நீர்த்து போறதுமான காரியங்கள், தேவனை இழந்து வஞ்சிக்கிற இந்த தீமையின் அலை நம்முடைய தேசத்துல பெருகி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்ம ரொம்ப இந்த கடைசி நாட்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும். அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இது வேதம் சார்ந்த காரியங்கள். அப்படி போன்ற ஒரு வஞ்சகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இந்த கடைசி நாட்கள்ல நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய பேரு தேவனை போல தன்னை காண்பித்து தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறது. இது வேதத்திலேயே எழுதப்பட்ட ஒரு வஞ்சகமாக இருக்கு. அது இந்த நாட்கள்ல பரவி வர்றதை நம்ம பார்க்கிறோம்.
இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, 2வது தேவ ஜனங்கள் நடுவில் பரப்பப்படுகிற ஒரு வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல நடைபெற்று கொண்டு வருகிற ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த தேசங்களுக்கு இடையிலே நடக்கிற இந்த யுத்தம் தான் கடைசி காலத்தினுடைய அர்மகெதோன் வார் அப்படின்னு சொல்லி அதை தேவ ஜனங்கள் நம்புறது மாதிரி ஜனங்கள் நடுவில் பரப்புறாங்க. இப்படி பரப்புறத பல பிள்ளைகளும் நம்பி இந்த யுத்தம் ரொம்ப நல்லதுதான், ஏன் அப்படின்னு சொன்னா ஈரான் தேசம் தேவனுக்கு எதிரான ஒரு தேசம், அதனால அந்த ஜனங்கள் அழியட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் அறியாமையினால அப்படி கூட ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிற நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். இது எத்தனை அறியாமையும் எவ்வளவு தவறான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் அழியட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது கூட பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்மை மீட்கணுங்கிறதுக்காகவும் நம்மை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டார். அப்ப இப்படி பரப்பப்படுகிற போலியான உபதேசங்கள்ல அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அர்மகெதோன் யுத்தம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு பின்னதாக முடிவு காலத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு முடிவான யுத்தம், அதுதான் கடைசி எண்ட் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். முடிவான ஒரு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துல ரொம்பவும் தெளிவாகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள்ல ஆழமும் தெளிவும் இல்லாத தேவ ஜனங்கள் தான் இப்படி போன்ற வஞ்சகங்கள்ல ரொம்ப சுலபமாக இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. அவங்க ஆத்துமா கரைப்பட்டு போயிருதுங்கிறதுனால நம்ம ரொம்பவுமே இந்த நாட்கள்ல கவனமாக இருக்கணும். சில வஞ்சகங்கள் உண்மைக்குள்ளாக ஒளிந்திருக்கும், மறைந்திருக்கும். கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவுமே ஒரு அரிதான காரியம்தான். வேத வசனம் இருந்தா மட்டும்தான் நம்ம இப்படி போன்ற வஞ்சகங்கள்ல இருந்து தப்ப முடியும், நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள முடியும். இருள் சூழ்ந்த இந்த கடைசி நாட்கள்ல நம்ம விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவுமே அவசியம். சொல்லப்படுற எல்லா காரியத்தையும் அப்படியே நம்ம நம்பி அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன சொன்னாலும் அது வேத வசனத்துல ஒப்பிட்டு பார்த்து பழகணும். கர்த்தருடைய வசனம் இதை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத எதுவா இருந்தாலும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க பழகணும். இருளான பாதையில நம்ம சரியா நடந்து செல்லணும், வழி மாறாம வழி பிசகாம நம்ம சரியா நடந்து செல்லணும் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் கண்டிப்பாக தேவை. தேவனோட கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதுல என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இருளான பாதைகள்ல நம்ம நடந்து செல்லணும் அப்படின்னு சொன்னா பிரகாசமான விளக்கா இருக்கிற வேத வசனத்தை நம்ம பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். வேத வசனங்களை நம்ம தினந்தோறும் வாசித்து தியானித்து வசனங்கள்ல வேரூன்றினவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை தினமும் நம்ம பற்றி கொண்டு வசனத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடைகள் ஒரு நாளும் பிசகுவதில்லை. எது ஒன்றும் நம்ம அசைக்கவே முடியாது அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல பெருகி வருகிற வஞ்சக அலையில ஒருவரும் இழுப்புண்டு போய்விடாதபடிக்கு நம்ம இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவது நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல பரவி கொண்டு வருகிற வதந்திகள்ல தேவ ஜனங்கள்ல ஒருவரும் சிக்கிக்கொள்ளாத படிக்கு பாதுகாக்கப்படவும், வசனங்கள்ல ஆழமாக வேரூன்றவும், வஞ்சகங்களையும் தீமைகளும் இனங்கண்டு கொண்டு தங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளாக பாதுகாத்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அதே போல ஏஐ மற்றும் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக இந்த நாட்கள்ல பெருகி கொண்டு வருகிற வஞ்சகங்கள் தடுக்கப்படணும். சோசியல் மீடியாக்கள்ல சமூக ஊடகங்கள்ல இது போன்ற தவறான வதந்திகள் பரவுவது
இனிமையும் தொடராதபடிக்கு அதை நம்ம தடை செய்து ஜெபிக்கணும். தேவ ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தீமைகளை அறிந்து கொள்ளும்படிக்காக, தங்களை காத்து கொள்ளும்படிக்காக இணைந்து ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, கடைசி காலங்கள்ல பரவி வருகிற வதந்திகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வதந்திகளிலே ஆண்டவரே அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வசனத்துல ஆழமாய் வேரூன்றவும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை, வதந்திகளை, வஞ்சகங்களை அவர்கள் இனங்கண்டு தப்பிக்கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் வசனத்தை பகுத்து போதிக்கக்கூடிய ஆண்டவரே திரளான தேவ ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சமூக ஊடகங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வதந்திகளும் வஞ்சகங்களும் வேகமாய் பரவுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அதனால வருகிற ஆபத்துகள் தடுக்கப்படணும் ஆண்டவரே. அதனால் வருகிற தீமைகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்துல இந்த மாதிரி தீமையான காரியங்கள் நடந்து விடாதபடிக்கு, வதந்திகளினாலும் வஞ்சகங்களினாலும் ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, வசனங்களை தங்களுக்கு ஏற்றபடி லாபத்திற்காக மாற்றி பேசுகிற போலி உபதேசங்கள் கட்டப்படணும். வஞ்சகமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்து அவர்களுடைய ஆத்துமாக்களை இந்த நாட்கள்ல கரைப்படுத்தி ரட்சிப்பை இழக்க செய்கிற சாத்தானின் சகல தந்திரங்களும் கட்டப்படணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை ஜனங்களுடைய இருதயங்கள்ல இருந்து நீக்கி அவர்களை உலக ஆதாயங்களை பின்பற்றும்படி வழி நடத்துகிற வஞ்சக போதனைகளும் அதற்கு கையிலாக கொடுக்கிற ஊழியர்களும் ஊழிய நிறுவனங்களும் சபைகளும் இந்த நாட்கள்ல உணர்வடைந்து மனம் திரும்பணுங்கிறதுக்காகவும் தேவ ஜனங்கள் சகலத்தையும் நிதானித்து வசனத்தோடு ஒப்பிட்டு அறிகிற ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். சகல அதிகாரமுடைய சர்வ வல்ல எங்கள் தேவனே, வசனங்களை தங்களுக்கு ஏற்றபடிக்கும் தங்களுடைய லாபத்திற்காகவும் மாற்றி பேசுகிற கள்ள ஊழியக்காரர்களுடைய போலி உபதேசங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. வஞ்சகமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்து அவருடைய ஆத்துமாக்களை கரைப்படுத்தி அவர்கள் விலையேற பெற்ற ரட்சிப்பை இழக்க செய்கிற சாத்தானின் சகல தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் நின்று தேவ ஜனங்களுடைய இருதயத்தை விலக்கி அவர்கள் உலக ஆதாயங்களை பின்பற்றும்படிக்கு வழிநடத்துகிற எல்லா செழிப்பின் உபதேசங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்படுவதாக. இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற, இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு கையிலாக கொடுக்கிற தேவ ஜனங்களும் ஊழியங்களும் தங்கள் நித்திய ஜீவனுக்கே உழைவைக்கப்படுகிற உபதேசங்கள் என்பதை உணர்ந்து சீக்கிரமாய் மனம் திரும்பவும் சத்தியத்துக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்பிக் கொள்ளவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ ஜனங்கள் எல்லாவற்றையும் நம்பாதபடிக்கு, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய தேவ ஞானத்தையும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய வரத்தையும் அவர்களுக்கு தந்தகளவும் சகலத்தையும் குறித்து கர்த்தாவே நீர் அவர்களுக்கு போதித்து உணர்த்தவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள்ல ஒருவரும் சிக்கி அவர்களுடைய நித்திய ஜீவன் ஆண்டவரே இழக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அவர்களை காத்தகள நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மனப்பூர்வமாக மனம் விட்டு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அடுத்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். வருகிற மாதம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு புது நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது. இந்த நிகழ்ச்சி எதில் முக்கியம் அப்படின்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சி முழுக்க கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி காலங்களில் தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்பது இப்போ நம்ம சபையிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கவங்களோ சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்து அவைகளை பின்பற்றணும்.
ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நம்ம குறிப்பாக கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை ஆராய போகிறோம். இந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே நீங்கள் அவைகளை ஆராயும் போது ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி பகுதி பகுதியாக அதை பிரித்து ஆராய்வது, அதனுடைய விளக்கங்களை எப்படி அறிந்து கொள்வது, அதற்கு ஒப்பான நிகழ்வுகளை, அதற்கு ஒப்பான நிகழ்ச்சிகளை எப்படியெல்லாம் ஒன்று சேர்ப்பது என்பதை நீங்களே கற்றுக்கொள்ளவும் போகிறீங்க. சில தீர்க்க தரிசனங்கள் பழைய நாட்களில் நிறைவேறின காரியத்தை பற்றி கூட இருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராயும் போது ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசித்தால் அதை எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நுணுக்கமாக ஆராய்வது, அதுக்கு ஆங்கிலத்தில் அந்த டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் இருக்கிறத அப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதியாக பார்ப்பது, அந்த ஒரு ட்ரைனிங் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே உண்டாகும். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு சில தரிசனங்களோ சில வெளிப்பாடுகளோ கொடுத்தா கூட அவைகளை வைத்து முறையாக எப்படி நம்ம டீகோட் பண்ணுவது, அதனுடைய முழு பொருளை எப்படி விளங்கி கொள்வது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சி கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் உலகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது, இன்னி எதெல்லாம் நிறைவேற வேண்டி இருக்கிறது என்பதை தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதிலும் குறிப்பாக வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்து பார்க்கணும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 19வது வசனத்தில் இருண்ட காலங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு விளக்கை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. நம்ம இருக்கிறது இருண்ட காலம் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த காலத்தில் தான் தீர்க்க தரிசனங்களுடைய பயன்பாடு மிகுதி. அதனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்காக வேதாகம தீர்க்க தரிசனங்களை முழுவதுமாக வாசித்தும் விளக்கம் சொல்லியும் பல காரியங்களை அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தியும் ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப ஜெபத்தோட கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு எழுதி கொடுத்த பல தீர்க்க தரிசனங்களை வைத்து உங்களோட உட்கார்ந்து ஆராய வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மறந்துடாதீங்க, வருகிற மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் மே 1லிருந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் தீர்க்க தரிசன உலகம் என்ற தலைப்பில் ஒரு புது நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது. நம்மெல்லாம் கூடி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும். கடைசி காலத்தில் வருகிற ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க, வருகிற ஆபத்துகளை முதலிலே விளங்கி கொள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாங்க, அடுத்து மே மாதம் 1ஆம் தேதி புது நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இது கடைசி காலம். நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக இருக்குது. இது என்ன நடக்குது என்பதே நமக்கு ஒன்றும் விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு அடுத்து பல காரியங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. பொதுவான உலக மக்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் இன்னொரு பக்கம். அது இவங்களுக்குள்ளே வரக்கூடிய போராட்டங்கள், வஞ்சகங்கள், கள்ள உபதேசங்கள், இது மாதிரி நிறைய காரியங்கள். அது பொது ஜனங்களுக்குரியதல்ல, தேவ பிள்ளைகளுக்குரியது. இப்போ சமீபத்தில் வரப்போகிற கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொன்ன ஒரு ஆபத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5, 6, 7 அதுதான் இன்றைக்கி நம்முடைய தியானத்திற்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்போது கலங்காதையுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே,
ஆனாலும் முடிவு உடனே வராது என்று வேதம் சொல்லுகிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நானே கிறிஸ்துன்னு சொல்லி யாரை வஞ்சிப்பாங்கன்னா, கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவங்களையும் தான் வஞ்சிப்பாங்க. 2வது சொல்லுது பாருங்கள், 7வது வசனத்தில் யுத்தங்கள், அது பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுவது தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கிறதுனா ஏமாத்துறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, வேதத்தில் மத்தேயு 24 வேற ஒரு காரியம் சொல்லுது. கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று, அது வேற. ஆனால் இங்கே சிலர் கிறிஸ்து மாதிரி வந்து நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, என்னை நம்புங்கள், நான் வந்து விட்டேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவாங்க. தங்களை ஒரு கடவுளாக ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்புவாங்க. சிலர் தாங்களும் அதை நம்புவார்கள், நம்ம கடவுள் அவதாரம் அப்படின்னு நம்புவாங்க. இந்த ஆபத்து உலகத்துக்கு வரும். ஜனங்கள் நிறைய அதை ஏற்றுக்கொள்வாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க. இதை பற்றி தான் கர்த்தர் நமக்கு விழிப்புணர்வாக சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் போன வாரத்தில் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் திடீர்னு ஒரு தேவாலயத்துக்கு முன்னால், நீர்கொழும்பு பகுதியில் ஒரு தேவாலயத்துக்கு முன்னால் கிறிஸ்து மாதிரியே ஒரு தோற்றத்திலே வந்து அமர்ந்திருந்தார். அவரை ஜனங்கள் பார்த்துட்டு இயேசு வந்துட்டார் இயேசு வந்துட்டாருன்னு சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் இயேசுவாகவே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் அவர்கிட்ட போய் என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு பேசுங்க. அவரை விசாரித்து பார்த்தால் அவர் யார் என்னங்கிறத பற்றி எந்த ஒரு காரியமும் தெரியல. ஆனால் அவர் தன்னை கடவுள் போலவே அவர்களுக்கு காண்பிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை நான் சமூக வலைத்தளங்களிலே பார்க்க நேர்ந்தது. இது ஒன்றும் புதுசு இல்லை, பல இடங்களில் இதே மாதிரி நடக்கிற சம்பவங்கள் இருக்கிறது. இயேசு இதைத்தான் முதலே சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் அநேகர் எழும்பி நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு வனாந்திரத்தில் இருக்காருன்னு சொல்கிறது வேற பிரச்சனை. நானே கிறிஸ்துன்னு சொல்லி ஜனங்களை நம்ப வைப்பது இன்னொரு பிரச்சனை. சிலர் எழும்பி தங்களை கடவுளாக பாவித்து கொள்வார்கள். இது ஒரு ஸ்பிரிட்டு. இந்த கடவுளாக தன்னை நினைத்து கொள்ளுகிற மனநிலைக்கு பேர் காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மனோதத்துவத்தில் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, மனிதர்கள் தங்களை கடவுளாக பாவிப்பார்கள். கிறிஸ்துவாக மாத்திரம் இல்லை, எந்த கடவுளாக கூட இருக்கலாம். இந்த கடவுளுடைய அவதாரம் நான் அப்படின்னு சொல்லி தங்களை மனிதர்கள் முன்னால் கடவுளாக காண்பிப்பாங்க. இது ஒரு மனத்தத்துவ மனநிலை போராட்டம், ஒரு மனோநிலையிலே வருகிற ஒரு மாற்றம். இதுக்கு பேர் காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். ஒருவர் தன்னை ஒரு கடவுள் என்று நம்புவதை விவரிப்பதற்கு, நான் கடவுள் தான் அப்படிங்கிற ஜனங்களை நம்ப வைப்பதற்கு விவரிப்பதற்கு இந்த சொல் காட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த சொல்லு 20வது நூற்றாண்டின் துவக்கத்தில் மனோதத்துவ ஆய்வாளர் ஏர்னஸ்ட் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் 1958 வரைக்கும் உயிர் வாழ்ந்தவர், அவரால் உருவாக்கப்பட்டதான் காட் காம்ப்ளெக்ஸ் என்ற இந்த வார்த்தை. நல்லா மனசில் நீங்கள் வச்சுக்கிறணும். இது ஒரு மனோதத்துவம், அது ஒரு மனவியல் போராட்டம். அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓப்பனாக சொல்லணும்னா மென்டலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னை கடவுள் என்று நம்புவார்கள், தன்னை கடவுளாகவே காண்பிப்பார்கள். கடவுளாக தன்னை நினச்சிக்கிட்டு பேசுகிறதுல, சிரிக்கிறதுல, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல, அவர்களை நம்ப வைப்பதற்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஒருவர் தன்னை இன்னொருவராக நினைத்து கொள்வது, கடவுள் மாதிரி நினைப்பதற்கு பேர் காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். இது ஒரு மனோதத்துவ வார்த்தை. இந்த காட் காம்ப்ளெக்ஸ் என்பது இன்று நேற்றல்ல, வேதாகம சரித்திரத்தில் எடுத்து பார்த்தா நிறைய பேர் தங்களை கடவுளாக நிறுவ முயற்சித்திருக்கிறாங்க, கடவுளாக காட்ட முயற்சித்திருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக இந்த மனநிலையில் இன்னொரு காரியமும் இருக்கிறது. கடவுளாக மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் நடுவில் நானே பார்த்துருக்கிறேன் சிலரை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களை ஒரு பழைய கால தீர்க்கதரிசியாக நினச்சிருவாங்க. குறிப்பாக ஒரு மோசே, மறுபடியும் மோசே வந்திருக்கிறார், நான் தான் அந்த மோசே. எலியா மறுபடியும் வரணும்னு போட்டிருக்கே, நான் தான் அந்த எலியா அப்படின்னு சிலர் தன்னை கிறிஸ்துவென்றே சொல்லிடுவாங்க. மோசே எலியாலாம் எதுக்குங்க, டைரெக்டாக நேராக நான் ஒரு கடவுளுடைய குமாரன் என்றே சொல்லிடுவாங்க.
ஆனால் அது எல்லாமே ஒரே மாதிரி காட் காம்ப்ளெக்ஸ் என்ற வார்த்தையில் தான் வரும். ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர், இப்போ அவர் ஊழியத்தில் இல்லை, அவர் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு நல்லா தெரியும் அவரை. அவர் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். அதில் சில காரியங்கள் நடந்தது. உடனே ஒரு நாள் என்கிட்ட வந்து அவர் கேட்டார், பிரதர் ஒரு சந்தேகம் கேட்கணும், என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணும்போது என் மனசிலிருந்து ஒரு சத்தம் வருது, வரப்போகிறவனாகிய எலியா நீதான், வரப்போகிறவனாகிய எலியா நீதான் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வரப்போகிற எலியா நீங்களாக இருக்க முடியாது, அந்த வார்த்தை உங்களுடைய மனப்பிறழ்வின் காரணமாக உண்டாகிறது. நீங்கள் உங்களை ஒரு எலியா மாதிரி நினைக்கும்படிக்கு உங்களை யாரோ உங்கள் மனசு ஏவுது அல்லது சத்துரு ஏவுறான். ஏனென்றால் ஏனோக்கோ எலியாவோ மறுபடியும் பூமிக்கு இறங்கி வரும் பொழுது அவர்கள் வானத்திலிருந்து தான் இறங்கி வருவாங்க ஒழிய ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் இப்படிப்பட்ட வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு. கொஞ்ச நாள் கழித்து அவர் தன்னை ஒரு எலியாவாகவே நினைத்து கொண்டார். இப்போ அவர் எந்த ஊழியத்திலுமே இல்லை, இவர் வேற ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இது மாதிரி சில மனப்பிறழ்வுகள் உண்டாகும். சில மனப்பிறழ்வுகள் வரும் பொழுது தங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணும்போது அது சம்பந்தமாக சிலருக்கு தரிசனங்கள் மாதிரி, சில இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மனசில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் அப்படியே ஒரு படம் மாதிரி, பிக்சர் மாதிரி தெரியும். அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு மனசில் உண்டாகிற சில பொய்யான மாய தரிசனங்கள் வரும், ஒரு ஃபேக் விஷன்ஸ். அதை நம்புவாங்க. நான் தான் கடவுள் என்று நம்புவாங்க, நான் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று நம்புவாங்க. அவர்களுக்கு அந்த மாதிரி சில இல்யூஷன் சொல்லுவாங்க. அதை சிலர் வந்து அதை ஹலுசினேஷன் என்றும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுற்றி அப்படி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியும். அது அவங்க மட்டும் இருந்துட்டால் பரவாயில்ல. ஆனால் அதை சபையிலேயோ பொது வெளியிலேயோ ஜனங்களிடத்திலேயோ சொல்லி தன்னை ஒரு கடவுளாக அல்லது கடைசி கால தீர்க்கதரிசியாக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி காட்ட முயற்சி பண்ணுவாங்க. இது ஆபத்து. இது அநேகரை வஞ்சிக்கக்கூடியது. இயேசு இதை ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. நானே கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள், நானே கடவுள் என்று சொல்லி தங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் எழும்புவாங்க. இது ஒரு மனநிலை. இந்த மனநிலை கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட மனிதர்கள் எழும்புவாங்க. மனோ தத்துவம் இவர்களை காட் காம்ப்ளெக்ஸ் என்று சொன்னாலும் நம்ம வேறொரு பக்கத்திலிருந்து ஆராய்ந்தால் இது பொல்லாத சாத்தானால் உண்டாகிற காரியம் என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது. இது ஒரு சாத்தானுடைய ஆவி. இன்னும் டைரக்டாக சொல்லணும்னா லூசிஃபருடைய ஆவி. ஏனென்றால் தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்ற விரும்பி முதல்ல விழுந்தவன் லூசிஃபர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12, 13, 14 அதில் என்ன சொல்லுதுன்னா, லூசிஃபர் என்பவன் தேவனுடைய சபையில் இருந்த ஒரு பிரதான தேவதூதன். அந்த தேவதூதன் தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் ஆராதனை கூடங்கள் மேலே அதிகாரியாய் வைக்கப்பட்ட ஒரு தேவதூதன். அவனுடைய மனசில் முதல்ல நான் கடவுளாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் கடவுளாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு ராஜ்யம், எனக்குன்னு ஒரு தேவதூதர் கூட்டம், என்னுடைய சிங்காசனம் உயர்த்தப்பட்டிருக்கணும், இந்த கடவுளுடைய சிங்காசனத்தை விட உயர்த்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவனுடைய மனதிலே அந்த எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணம் தோன்றின போது அவன் தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படி அங்கிருக்கிற பல தேவதூதர்களுக்கு கற்பித்தான். நான் கடவுள் தான், பார்த்தியா எனக்கு விசேஷித்த பவர் இருக்குது, அங்கே சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை விட நான் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டேன், நீங்கள் தான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டீங்க, நம்ம எல்லாமே கடவுளர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். அப்போ நிறைய தூதர்கள் கடவுளை விட்டு இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய முதல் வஞ்சக வேலை பரலோகத்திலே துவங்கியது. ஏன்னா சாத்தான் கீழே தள்ளப்பட்ட போது தனியாக தள்ளப்படலை, அவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தேவதூதர்களோட தள்ளப்பட்டான். இன்றைக்கி மனோதத்துவ சாஸ்திரத்தில் தன்னை கடவுள் என்று சொல்லுவதற்கு மனோதத்துவத்தில் சயின்டிஃபிக்காக காட் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு பேர் கொடுத்தாலும் உண்மையில் அது வெறும் மனப்பிறழ்வல்ல. அந்த மனப்பிறழ்வை யார் கொண்டு வரான்னு பார்த்தா ஒரு ஆவி. அந்த ஆவி
தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுன்னு சொன்னால், ஜனங்களை எப்படி வஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவர்களை உங்களையும் கடவுளாக மாற்றுவதாக வாக்கு கொடுக்கும். நீங்களும் கடவுளாக மாறலாம் அப்படின்னு சொல்லும். தேவ தூதர்களிடத்தில் ஒருவேளை என்ன சொல்லி இருக்கலாம், நம்ம சும்மா யோசித்து பார்ப்போம். பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க. என்ன நடந்திருக்கும்? பரலோகத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் கர்த்தருக்கு அடங்கி ஒடுங்கி கீழ்ப்பட்டிருக்கிறாங்க. சாத்தான் அவனுடைய மனசில் இப்போ ஒரு ஆசை, நாமளும் கடவுள் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரியே நமக்கு ஒரு ராஜ்யத்தை நம்ம ஏற்பாடு செய்யணும், இவருடைய சிங்காசனத்தை விட, இவருடைய அதிகாரம் பவரை விட நம்முடைய பவர் அதிகமாக இருக்கணும், அதை எப்படியாவது பெருக்கி கொண்டு கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக நம்ம ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி நான் அதில் ஒரு கடவுளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். அப்போ தான் கடவுளாக இருக்கணும்னா தன்னை பின்பற்றுகிற, தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற நிறையா தேவ தூதர்கள் வேணும். இந்த லூசிஃபருக்கு பல அதிகாரங்கள் இருந்தது, வரங்கள் இருந்தது. ஆனால் கடவுள் ஒருவருக்கு தான் ஒரு பொருளை அல்லது ஒரு காரியத்தை உருவாக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஒரு காரியத்தை இல்லாமையிலிருந்து ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறது அது வேறு யாருக்குமே இல்லை. இன்றைக்கி மனிதர்கள் பல கண்டுபிடிப்புகளை செஞ்சிருந்தாலும் அவர்கள் கடவுள் உண்டாக்கின பொருள்களை வச்சு தான் செய்வாங்க. ஒன்றும் இல்லாமையிலிருந்து யாரும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு உருவாக்குகிற பேர் தான் நம்ம கடவுள் என்று சொல்லுகிறோம். ஒரு கிரியேட்டர் அவர். அவருக்கு எந்த மூலப்பொருளும் தேவையில்லை, என்ன ரா மெட்டீரியலும் தேவையில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் உருவாக்கி விடுவார். இவனுக்கு என்னென்னா, இப்போ தனக்கு என்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும்னா தனக்கு இந்த கிரியேட் பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கடவுள் உருவாக்கி வைத்திருப்பதை வஞ்சித்து தனக்கு கீழ்ப்படிந்து உள்ளே கொண்டு வர வச்சிடணும். தன்னை ஆதரவு செய்கிற தேவதூதர்கள், தன்னை ஆதரவு செய்கிற மனிதர்கள், தன்னை ஆதரவு செய்கிற பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எப்படியாவது இவங்களை வஞ்சிச்சு, ஏன்னா நமக்கு சொந்தமாக உருவாக்க முடியாது, அப்போ உருவாக்குனதை திருடி நமக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்னு. அப்போ அதற்கு அவன் என்ன செய்திருப்பான்? அங்கே இருக்கிற தேவதூதருடைய மனசில் ஒரு தப்பான எண்ணத்தை, ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியிருப்பான். எவ்வளவு நாள் நம்ம இன்னொருத்தரையே துதிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம்? அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டு அடிமையாக எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? நமக்குன்னு ஒரு சுயாதீனம் இல்லையா? நமக்குன்னு ஒரு அதிகாரம் இல்லையா? பவர் இல்லையா? நான் கடவுளாக போகிறது, உங்களை நான் அடிமையாக வைக்க போகிறதில்ல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளாக இருக்க போகிறீங்க என்று சொல்லி கடவுள் ஆசையை அவர்களுக்குள்ளே உண்டாக்கியிருப்பான். அதனால தான் நிறைய தூதர்கள் அவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவனோடு கூட சேர்ந்து விழுந்தார்கள். சாத்தான் தனியாக விழலை. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளிலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு ஒரு கூட்டம் விழுந்த தூதர்களை பற்றி சொல்லுகிறார். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளிலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் யார்? எப்போ விழுந்தாங்க? இவர்களெல்லாம் சாத்தானுடைய வஞ்சகத்திலே விழுந்தவர்கள். சாத்தானுடைய வஞ்சிக்கிற தன்மை பரலோகத்திலே ஆரம்பிச்சிருச்சு. பூமியில் அவன் வஞ்சிக்கலை, பரலோகத்திலே ஆரம்பிச்சிட்டான் தொழிலை. அப்போ எப்படி வஞ்சித்திருப்பான்? அவர் ஒவ்வொருவருக்கும் கடவுளாக இருக்க வேண்டிய ஆசையை தூண்டியிருப்பான். நம்ம எவ்வளோ நாள் கர்த்தர் சொல்கிறதை கேட்டு கேட்டு அடிமையாக இருக்கிறது? நமக்குன்னு ஒரு சுயாதீனம் வேண்டாமா? நமக்குன்னு ஒரு அதிகாரம், பவர் வேண்டாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் கடவுளாய் மாறுவதற்கு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். என் கூட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, நம்ம எல்லாம் கடவுள் மாதிரி ஆளுமை செய்யலான்னு சொல்லித்தான் அவர்களை வஞ்சித்திருப்பான். எதை வச்சு இதை சொல்கிறேன்னா, மனிதர்களை அவன் அப்படித்தான் வஞ்சித்தான். அப்போ அவர்களுக்குள்ளே அவன் கொண்டு வருகிற முதல் எண்ணம் என்னென்னா, நீ கடவுள், உன்னை மற்றவர்கள் வணங்கணும், உனக்கு அந்த சக்தியும் ஆற்றலும் வரணும். அப்போ அவனுடைய மனசில் முதல்ல வஞ்சிக்கப்பட்ட சாத்தான், லூசிஃபர், அவனுடைய மனசில் தான் இந்த எண்ணம் தோன்றினது. அதற்கு பிறகு அவன் தேவதூதர்களை வஞ்சித்தான். அவனுடைய மனசில் என்ன வந்துச்சு பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
14வது அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களில் இது சொல்லுகிறது. அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் ஆராதனைக்குரியவனா மாறுவேன், சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பேன், என்னை எல்லாரும் ஆராதிக்க போறாங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு கடவுளுக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாயே. இதுதான் சாத்தானுடைய மென்டாலிட்டி. அவனுக்கு தான் ஒரு கடவுளாக வாழணும், தான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தணும், கடவுளை எப்படி ஆராதிக்கிறாங்களோ எல்லாரும் என்னை ஆராதிக்கணும். இந்த மென்டாலிட்டி தான் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது தன்னை நம்புகிற வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட தேவதூதர்களோ மனிதர்களோ எல்லாருடைய மனசுலையும் கொண்டாடுவான். அதில் சிலர் சாத்தானுக்கு இடம் கொடுத்தவங்க இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எழும்புவாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிறிஸ்து. இது இன்னைக்கு நேரத்தில் பல பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிபர்கள், இவங்க எல்லாமே தன்னை ஒரு கடவுளாகவே பாவித்து கொண்ட வரலாறை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அடிப்படை ஆணி வேறு யாருன்னு கேட்டால், லூசிஃபர் என்ற விழுந்து போன பழைய வலு சர்ப்பம், பழைய பாம்பு. அந்த ஆவியினுடைய மனநிலை தான் இன்றைக்கி அநேகருக்குள்ளே உள்ளே பிரவேசிக்கும். அது குறிப்பாக யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்கள தான் முதல்ல பிடிக்கும். அவங்கள வச்சு ஜனங்களை மிரட்டி தங்களை ஆராதிக்க செய்வது, தங்களை ஒரு பெரியவர்களாக எண்ண வைப்பது. நாளாவட்டத்தில் அந்த மனிதர்கள் தங்களை கடவுள் என்று நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சமீபத்தில் பாருங்கள், இயேசுவை மாதிரி தன்னை காட்ட விரும்புகிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எழும்பியிருக்கிறாங்க. நான் இயேசுக்கு சமானமானவர். ஒருவர் சொல்கிறாரு, இயேசு இப்போ வந்தால் கூட இப்போ நடக்கிற யுத்தத்தில் இயேசுனால் ஒரு வெற்றி பெற முடியுமா? நான் இயேசுவை விட உயர்ந்தவன், பெரியவன். இப்போ நடக்கக்கூடிய அணுப்போர் ஆயுதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் இயேசு இப்போ இறங்கி வந்தா இப்போ இருக்கிற உலக இராணுவத்தை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர், உலக அரசியல் தலைவர் பேசின பேச்சு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது எதனால் வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்களுக்கு மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும்போது அவர்கள் தங்களை கடவுள் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். சிலர் தங்களை கடவுளாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தே திட்டமிட்டு வேலை செய்வாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, தங்களை கடவுள் மாதிரி காட்டுறவங்க தாங்கள் எந்த ஒரு அவதாரத்தை சொல்ல, இயேசுன்னா இயேசு மாதிரியே ட்ரெஸ் பண்ணி தாடி வச்சு அவர் இப்படி தான் இருப்பார் என்று மனிதர்கள் என்ன கற்பனை பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு தோற்றத்தை வைத்து ஜனங்களை மயங்க பண்ணி அவங்க இவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வைத்து ஒரு தோற்றத்தை பார்த்தோன்னே பாதி நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிறது. இந்த ஸ்ரீலங்காவில் இருந்த அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மாதிரியே ஒரு வெள்ளையாக ஒரு அங்கி போட்டு அவர் மாதிரியே முடி வச்சு நடு உச்சி எடுத்து தாடி வளர்த்து ஷால் ஒன்று போட்டு அவர் இயேசு மாதிரியே நின்று வருகிறவர்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுற ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளி தோற்றத்திலும் தங்களை உலகம் கடவுளாக நம்புகிறவர்களுக்கு ஒரு தோற்றத்தை வச்சுருப்பாங்க. இயேசுனா இப்படி இருப்பார், அல்லது இந்த கடவுள்னா இவர் இப்படி இருப்பார், அது மாதிரி தன்னை காட்ட முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல வெளி தோற்றத்தில், அடுத்து தங்களுடைய குணாதிசயத்தில் தங்களை ஒரு கடவுள் மாதிரி காட்ட முயற்சி பண்ணுவாங்க. மூணாவது என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள் தங்களை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே தங்களை கடவுளாய் காண்பிக்க விரும்பி மனிதர்களுடைய ஆராதனைகளை பெற விரும்பின பலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் நிறையா சொல்லலாம். நிம்ரோதை பற்றி கூட சொல்கிறாங்க. நிம்ரோத் அந்த காலத்தில் பாபேலில் ஒரு பெரிய கோபுரத்தை கடவுளுடைய சிங்காசனத்துக்கு எதிராக உயர்த்தி கட்டினான் என்றும், நிம்ரோதை பற்றின பல சரித்திரங்கள் இஸ்லாமியருடைய வேதங்களில், அந்த வேதம் சார்ந்த பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு முன்னால் இந்த நிம்ரோது எப்படியெல்லாம் ஜனங்களை கொடுமைப்படுத்தி தன்னை ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ள வைத்தான். அவர் ஒரு கடவுளுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நம்மை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான்.
அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய சம்பவங்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அது ரொம்ப குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம வேதத்தில் இருக்கிற சில மனிதர்களை நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா, முதல்ல கடவுளாக இருக்கிற ஆசை எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஆசையை முதல்ல தூண்டினது சாத்தான். பாருங்க, அவன் எப்பவுமே தேவதூதர்களை வஞ்சிக்கும் போதும் சரி, மனிதர்களை வஞ்சிக்கும் போதும் சரி, அவர்களுக்கு கடவுளாய் இருக்கிற ஆசையை காமிச்சு தான் வஞ்சித்தான். தேவதூதர்களை பார்த்து இப்படியே கர்த்தர் சொல்கிறத கேட்டுட்டு இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, வேலை செய்கிறதுன்னு இருக்கியே, நாமும் என்னைக்கு ஒரு நாற்காலில் உட்காருவது, நம்மையும் எப்படி மற்றவர்கள் அங்கீகரிப்பது, நாமும் எப்படி ஒரு கடவுளாக மாறுவதுன்னு சொன்ன மாதிரி மனிதர்களை பார்த்தான். மனிதர்களை பார்த்து இவங்க மனசில் முதல்ல அந்த ஆசையை அவன் தூண்டினான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தில், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீங்க, கடவுள் மாதிரி இருப்பீங்க என்று தேவன் அறிவார், அதனால தான் உங்களை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த அம்மாள் அந்த கனியை, அல்லது ஆதாம் ஏவாள் 2 பேரும் அந்த கனியை புசித்தது கனியின் மேல் இருக்கிற ஆசையினால் அல்ல. ஏதேன் தோட்டத்தில் அவங்க பார்க்காத கனியா, அங்கே இருக்கிற எல்லா மரத்தின் பழத்தையும் சாப்பிட்டுருக்கிறாங்க. இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் இல்லை. ஆனால் இவர்கள் சாப்பிட்டது கனியின் மேல் இருக்கிற, அதனுடைய ருசியின் மேல் இருக்கிற ஈர்ப்பினால் அல்ல, அந்த கனி உண்டாக்க போகிற விளைவினால் உண்டான ஈர்ப்பு. இந்த கனியை சாப்பிட்டா என்னாகும்னு சொன்னால் பாருங்கள், அதுதான். இப்போ நம்ம ஒரு கனியை பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், இதை சாப்பிட்டிங்கன்னா விட்டமின் சி கிடைக்கும், விட்டமின் இ கிடைக்கும், விட்டமின் டி கிடைக்கும்னு சொல்லி. பழத்தை பழமாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, பழத்தினால் என்ன பயன் என்று அறிந்து அதற்காக அந்த பழத்தை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. சில பழம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். அப்போ அது கசப்பாக இருந்தாலும் புளிப்பாக இருந்தாலும் அவர்கள் அதனால் உண்டாகக்கூடிய பின் விளைவு இருக்க பாருங்கள், அதற்காக சாப்பிடுவாங்க. ஆனால் இவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டது பழத்தின் மேல் இருக்கிற ஆசையினால் அல்ல, அதோடைய ருசியினால் இருக்கிற ஈர்ப்பினால் அல்ல, இந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள், அதனால் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த கண்ணோட்டத்தை வச்சு பார்க்கும்போது இந்த பழம் சாப்பிட முடியாதபடிக்கு கசப்பான பழமாகவும் இல்லை, இது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சிங்கன்னா புளிக்கும், கசக்கும், வாமிட்லாம் வரும், ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க, அந்த மாதிரி பழமாக இல்லை. இது பார்க்கவும் இன்பமாக இருக்கிறது, புசிக்கிறதுக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது, விளைவு அபாரமாக இருக்குது, கடவுளாக மாற்றிடுமாமே அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட்டாங்க. மற்றபடி அந்த கனியினுடைய டேஸ்ட்டுக்காக இல்லை. ஏன்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிச்சிருக்கிறாங்களே. அப்போ இவர்கள் இந்த கனி, மற்ற கனி எதுவுமே எதிர்வினையாக இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் என்ற காரியத்தை யாருமே சொல்லலை. சாத்தான் முதல்ல சொல்கிறான், இதை சாப்பிட்டா இது நடக்கும். அவங்க சாப்பிட்டது அது செய்ய போகிற பின்விளைவுக்காக. இதைத்தான் முதல்ல சாத்தான் உள்ளே கொண்டு வந்தான். அப்போ மனிதர்களுக்குள்ளே இயற்கையாகவே, அதுக்கு பிறகு அந்த பாவ சந்ததியில் பிறந்தவங்க தானே நம்ம எல்லாம், இயற்கையாகவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் மாதிரி நம்ம இருக்கணும், மற்றவர்களை நமக்கு அடிமையாக வைக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதை ஜெயிக்கணும். அதை என்ன செய்வான்னா, கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கவங்கள மெல்ல நெருடி அவங்கள அப்படி இன்டியூஸ் பண்ணி, நீ கடவுள்தான் என்று நம்ப வைத்து, நீ மற்றவருடைய விட விசேஷமான என்று சொல்ல வச்சு, அதிலும் காசு, பணம், வசதி, அதிகாரம், பலம் இருக்கிறவங்கள எளிதாக வஞ்சித்து ஜனங்களை தங்களுக்கு அடிமையாக வச்சு, நான் ஒரு கடவுள் என்று சொல்லி அவர்களை ஆராதிக்க வச்சுருவான். இந்த ஆபத்தில் சிக்கி கொண்டவங்க நிறைய பேர். மோசே காலத்தில் பார்வோன் ராஜா தன்னை ஒரு கடவுளாகவே நினைத்தான். பார்வோனுடைய பின்னணி சரித்திரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, பார்வோன் தன்னை ஒரு கடவுளாகவும் இயற்கைக்கு மேற்பட்டவனாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவனாகவும் தன்னை அவன் காட்ட விரும்பினான். அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அத்தனை மந்திரவாதிகள் ஜனங்களுக்கு முன்னால் ஸ்தம்பன வித்தைகளினாலும் பார்வோன் ஒரு விசேஷித்த சக்தி பெற்றவன் என்பதைப் போலவும் காண்பித்தார்கள். அவன் சொன்னான், கடவுளும் என்னை மாதிரி, கடவுள்னு யாரை சொல்கிறாங்களே, அவரும் என்னை மாதிரி ஒரு ஆள் தான், நான் அவருக்கு சமமானவன், அவர்களை விட பெரியவன் என்ற ஒரு அசாத்தியமான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. பாருங்க, மோசே பார்வோனிடத்தில் சொல்கிறாரு, கடவுள்
தன்னுடைய பிள்ளைகளை ஆராதிக்கும்படிக்கு அனுப்பும்படி உத்தரவு கொடுக்கிறார். பார்வோன் சொல்ற, யாரையா கடவுள்? யார் கடவுள்? உங்கள் கடவுள்லாம் எனக்கு தெரியாது, நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும் என்று கேட்கிற அந்த தன்மையை பார்க்குறோம். அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சு பார்வோன் தன்னை ஒரு கடவுள் என்றே நிரூபித்து கொண்டிருந்தான். அவனுக்கு உதவி செய்வதற்கு தான் இந்த பில்லிசூனி ஆவிகள், மந்திரவாதிகள். யாத்ராகமம் 5வது அதிகாரம் 1-2 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்றார். இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அந்த கர்த்தர் யார்? யார் அந்த கர்த்தர்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். 2வது ஆளை பாருங்க, நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் தன்னை ஒரு கடவுளாகவே நினைத்து கொண்டார். ஏன்னா தான் தொட்டதெல்லாம் அவருக்கு வாய்க்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஒரு யுத்தத்துக்கு போனால் ஜெயம் பெற்று விடுகிறார். இந்த இஸ்ரவேலர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஸ்தாபனம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இவங்க ஒரு தேசம், கடவுளுடைய தேசம், யூதர்களும் இஸ்ரவேலர்களும் கடவுளுடைய குழந்தைகள், அவருடைய ஜனங்கள். அந்த யூதாவையும் இஸ்ரவேலையும் ஜெயிப்பதை கடவுளையே ஜெயிப்பதாக நினைத்தார்கள். நேபுகாத் நேச்சார் யூதர்களை ஜெயித்த போது கடவுளுடைய தேசம் சொன்னானே, அப்போ நான் கடவுளே ஜெயிச்சிட்டேன். கடவுளுடைய ஜனங்கள் என்று சொன்னார்களே, அவர்களே நான் அடிமைப்படுத்திட்டேன், அப்போ நான் கடவுளோட பெரியாள் தானே. நேபுகாத் நேச்சாருடைய மனதிலே தான் ஒரு கடவுள் என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தது. அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், பாபிலோனை சேர்ந்தவங்க, அந்த கல்தேயர்களுடைய உச்சபட்ச கடவுளுடைய பேர் நேபு என்பது. நேபோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்தேய இனத்தவருடைய உச்சபட்ச கடவுள் நேபோ. அந்த பேரைத்தான் தனக்கு வைத்துக்கொண்டு நேபுகாத் நேச்சார் என்று பேர் வச்சிருக்கான். மாத்திரல்ல, இந்த நேபுவனுடைய உருவத்தையும் நேபுவனுடைய சில அடையாளங்களையும் தன்னுடைய உருவத்தை இணைத்து ஒரு பெரிய சிலையை ஒன்றை செய்தான். நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அந்த சிலையை எல்லாரும் ஆராதிக்கணும், ஆராதிக்காதவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று கொடூரமாக சொன்னான். அது சாதாரணமான சிலை அல்ல. அதை குறித்த சில சரித்திர குறிப்புகளை சொல்கிறேன் பாருங்க. பைபிளில் தானியேல் 3வது அதிகாரத்தின்படி 2ஆம் நேபுகாத் நேச்சார் அரசன் பாபிலோனில் உள்ள தூரா என்கிற சமவெளியில் 90 அடி உயரம், எப்படி இருக்கும் பாருங்க, 90 அடி, 100 அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட 27 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான தங்கச் சிலை எழுப்பினான். அந்த சிலை யாரை குறித்தது என்று பைபிளில் வெளிப்படையாக சொல்லலை. ஆனாலும் இது நாபு என்கிற பாபிலோனிய கடவுளின் சிலையாக, அதனுடைய தன்மைகளை உள்ளடக்கின நேபுகாத் நேச்சாருடைய சிலையாக அது உருவாக்கப்பட்டிருந்தது. நான் தான் இந்த நேபோவுடைய அவதாரம் என்று சொல்லி அதை ஆராதிக்கும்படிக்கு வற்புறுத்தினான். அதுக்கு பிறகு பல தண்டனைகள் வந்த பிறகு இல்லை, நான் மனுஷன்தான் என்பதை புரிந்து கொண்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவரெல்லாம் இந்த சிலையை வணங்கலங்கிறதுக்காகத்தான் தீயில கொண்டு போய் போட்டாங்க. அடுத்து 3வது பாருங்க, தீரு என்கிற தேசத்தின் ராஜா. அவன் தன்னை ஒரு கடவுளாகவே பாவித்தான். அந்த தேசம் தீரு தேசம். பாருங்க, எசேக்கியேல் 28வது அதிகாரம் 2-6 ஆகிய வசனங்கள். 2 சொல்லுது, மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இந்த அதிகாரத்தில் தீருவின் அதிபதி என்று 2 காரியங்களை அதில் இணைச்சி எழுதியிருப்பாங்க. உண்மையான தீருவினுடைய ராஜாவை பற்றி எழுதியிருக்கோம், அந்த ராஜாவை இயக்குகிற சாத்தானை பற்றி எழுதியிருக்கோம். இந்த இடத்துல அவங்க சொல்லுவது தீருவின் ராஜா. அந்த ராஜாவுடைய மனசில் என்ன இருக்குதான், நான் தேவன். எதை வச்சு சொல்கிறீங்க? அது சாத்தானை பற்றி சொல்கிறதாக சிலர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்களே. சாத்தானை பற்றி சொன்னதும் அந்த சாத்தானால் இயக்கப்படுகிற ராஜாவை குறித்து 2மே சொல்லியிருக்க அந்த இடத்துல. இது சாத்தானை பற்றி சொல்லலை. ஏன்னா இந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி கடைசி வார்த்தை சொல்லுது, நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அப்போ இது சாத்தானை குறிக்கலை, ஒரு மனுஷனை குறிக்குது.
அந்த மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவன் இருதயத்தை போல மாற்றினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அப்போ இவர் ஒரு ஆள் நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி பேசினவன். 6வது வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல் ஆக்குகிறதுனால, கடவுளுடைய இருதயம் மாதிரி உன்னுடைய இருதயத்தை மாற்றி நான் உயர்ந்தவன் உன்னதமானவன் என்று நீ நினைக்கிற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். 4வது ஒரு ஆளை பற்றி பார்க்குறோம் சரித்திரத்தில், அந்தியோகு எபிபானஸ். இவரை பற்றி வேதத்தில் இல்லை, வேதத்தில் தானியேல் இவருடைய நாட்களை பற்றி தீர்க்க தரிசனமாக சில காரியங்கள் சொன்னால் கூட, இந்த அந்தியோகி எபிபானஸ் என்பவன் யார் அப்படின்னு கேட்டால், வேதாகம சரித்திரங்கள் முடிவு பெற்று புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்குது பாருங்க, அதுக்கு இடையில் இருந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 400 வருடம் 500 வருடம் இருக்கும். அதுக்கு நடுவில் நடந்த சரித்திரம். அந்த காலகட்டங்களில் வந்த ஒரு ராஜா, அந்த நாட்களில் இஸ்ரேலில் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, யூதர்கள் அடிமைகளாக போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு சில சாம்ராஜ்யங்கள் எழும்பினது. அடிமைகளாக பிடிபட்டு போன யூதர்களில் தானியேலை தவிர அதுக்கு பிறகு நிறைய தீர்க்கதரிசிகளோ ஆசாரியர்களோ வேத பாரகர்களோ யாரும் எழும்பின மாதிரி தெரியலை நமக்கு. அவங்க அதனால் எந்த புஸ்தகமும் எழுதி வைக்கலை. அப்போ அந்த நாட்களில் சில யூதர்களிலிருந்து ராஜாவுக்கு எதிராக, தங்களை ஆளுகிறவர்களுக்கு எதிராக புரட்சி பண்ணி யூதர்களுக்கே அப்படின்னு ஒரு கும்பல், ஒரு கூட்டம் எழும்பினாங்க. அவர்கள் யூதர்களுக்காக யுத்தம் செஞ்சாங்க, ஃபைட் பண்ணாங்க. அவர்களை மற்றவர்கள் ஒரு டெரரிஸ்டாக சித்தரித்தாங்க. ஆனால் தங்கள் தேசத்தின் விடுதலைக்காக கலகம் செஞ்சு கலவரம் பண்ணி தங்களை ஆளுகிற ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் மக்கபேயர்கள் என்று பெயர். இந்த மக்கபேயர்கள் சரித்திர புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு, அந்த நெபுகாத்நேச்சாருடைய காலம், பெர்ஷிய ராஜாக்களுடைய காலத்துக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய காலங்கள் வந்தது, ரோமர்கள் வந்தாங்க. இந்த காலகட்டங்களை பற்றியெல்லாம் வேதத்தில் குறிப்பில்லை. ஆனால் மக்கபேயர்கள் என்ற இஸ்ரேலுடைய விடுதலைக்காக போராடினருடைய புஸ்தகங்கள் 2 புஸ்தகம் இருக்குது. அந்த மக்கபேயருடைய புஸ்தகம் கத்தோலிக்கர்களுடைய வேதாகமத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. அது முழுக்க இந்த இடைப்பட்ட சரித்திரத்தை பற்றி சொல்லுகிறது. அந்த புஸ்தகத்தை படித்தீங்கன்னா இந்த அந்தியோகி எபிபானஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டருடைய காலத்தில் கிரேக்க பேரரசு விருத்தி அடைந்த போது இஸ்ரவேல் தேசமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவங்க ஜெயிச்சு இஸ்ரவேலை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க. அலெக்சாண்டர் தன்னுடைய 32வது வயதிலே மரணம் அடைந்த பிறகு அவருக்கு 4 ஜெனரல்ஸ் இருந்தாங்க, 4 யுத்த தளபதிகள். அந்த 4 பேரும் கிரேக்க சாம்ராஜ்யத்தை 4 துண்டாக பிரிச்சுட்டாங்க. அதில் ஒரு துண்டுக்கு பேர், அதனுடைய பேர் செலுசிட் என்று பெயர். அவர்கள் இஸ்ரவேலை யூதர்களை பிடித்து ஆளுமை செஞ்சாங்க. அவர்களில் தோன்றின ஒரு ராஜா பேர் அந்தியோகு எபிபானஸ் என்பது. இந்த ஆள் என்ன செஞ்சான்னா, தன்னை ஒரு கடவுளாகவே பாவித்தான். தன்னை ஒரு கிரேக்க தெய்வமான இந்த தேயூஸ்னு ஒரு தெய்வம், கிரேக்க தெய்வத்தினுடைய அவதாரம், அதனுடைய மகன் நான் என்று சொல்லி தன்னை கடவுளாக ஆராதிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சியின் எல்லைக்குட்பட்ட தேசங்கள் எல்லாம் வற்புறுத்தினான். மற்றவர்கள் சுலபமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் யூதர்கள் அதில் வைராக்கியம் பாராட்டினதுனால அவன் உடனே யூதாவில் இருக்கிற எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரியர்களை நீக்கிவிட்டு அவனுக்கு பிரியமான ஆட்களை ஆசாரியர்களாக வச்சு அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து, நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய ஆராதனையில் நான் சொல்கிற முறையில் தான் ஆராதிக்கணும் என்று சொல்லி அந்த யூத மதத்தையும் தான் பின்பற்றுகிற கிரேக்கருடைய மதத்தையும் கலந்து ஒரு புதிய வழிபாட்டு முறையை கொண்டு இதைத்தான் செய்யணும்னு சொன்னான். அப்போ அதை எதிர்த்த பல யூதர்கள் பல ஆசாரியர்களை அங்கே நரபலி கொடுத்தாங்க. எங்கே? எருசலேம் தேவாலயத்தில் நரபலி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவனுக்கு கோபம் இன்னும் உச்சத்தில் ஏறின உடனே தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லா இடத்திலும், அந்தியோகி எபிபானஸ் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லா இடத்துலையும் தன்னைத்தான் கடவுளாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தில்
எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யும்படிக்கு உத்தரவு போட்டான். அதன்படி தேவாலயத்தினுடைய பலிபீடத்தில் விலக்கப்பட்ட மிருகங்கள், ஒரு பன்றி மாதிரி இருக்குது பாருங்கள், பன்றியெல்லாம் கொண்டு வந்து பலி கொடுத்தாங்க. ஆசாரர்களை பிடித்து பலி பொருளாக கொடுத்தாங்க. அந்த இடத்துல அந்தியோகி எபிபானஸ், நான் கடவுள், என்னைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தில் அந்தியோகுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு வற்புறுத்தப்பட்டாங்க, ஆராதிச்சாங்க. இதான் சரித்திரம். அவன் முழுக்க என்ன செஞ்சான், நான் கடவுள், என்னைத்தான் ஆராதிக்கணும், வேற ஒரு கடவுள் இல்லை, என்னுடைய தகப்பன், என்னுடைய பிதா அந்த தேயுஸ் என்பது, அதனுடைய குமாரன் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி பிரகடனப்படுத்தினான் ஓப்பனா. அதை குறித்தெல்லாம் நீங்கள் அறியணும்னா 1 மக்காபேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலையும் 4வது அதிகாரம் 35 சில வசனங்கள்லையும் வாசிக்க முடியும். 1 மக்கபேயர் 1வது அதிகாரம் 20வது வசனம், 4வது அதிகாரத்தில் 36 38 சில வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே நடந்த பல சம்பவங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பைபிள் காலத்திலேயே தன்னை கடவுள் என்று காட்டுற பல பேர் எழும்பிட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி சம காலத்தில், அதுக்கு பிறகு சபைகளெல்லாம் வந்த பிறகு 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு இந்த துவக்கத்தில் நிறைய பேர் எழும்பி தன்னை கடவுள் என்று காமிச்சாங்க. இவர்கள் மன்னர்களைப் போலவோ ராஜாக்களைப் போலவோ அந்த கடவுளாக தன்னை காட்டினவங்க குறைவு. ஆனால் மதத்தின் சாயலை பூசிக்கொண்டு மதவாதிகளாக தன்னை காண்பித்து நிறைய மத நம்பிக்கை உள்ளவர்களை தங்களை கடவுளாக ஏற்றிக்கொள்ள வற்புறுத்தின அல்லது பல கதைகளை கட்டிவிட்ட கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள கடவுள்கள், காட் காம்ப்ளெக்ஸில் பீடுபட்டவங்க நிறைய பேரை குறித்து லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும்னா ஒரு எபிசோடு சொல்லலாம். நான் வேகமாக சொல்ல, நீங்கள் போய் ஒரு கூகுள்லையோ அல்லது வேறு எதுலையோ சர்ச் பண்ணி பாருங்கள், இவருடைய பெயர்கள் தெரியும். ஒரு ஆள் பேர் வந்து ஜிம் ஜோன்ஸ் என்பது. ஜிம் ஜோன்ஸ் இவர் 1931 வருஷத்தில் பிறந்தவர், அமெரிக்கர். 1978 வரைக்கும் அவர் அங்கே அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் அமைத்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு, நான் தான் கடவுள், உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 1978 வருஷத்தில் அவரை ஃபாலோ பண்ண நிறைய பேர் அங்கேயே வந்து தங்கியிருப்பாங்க. அவர்கள் எல்லாரையும் சொன்னார், நம்ம எல்லாம் இன்றைக்கி பரலோகத்துக்கு போக போகிறோம், அதனால் நான் கொடுக்குற இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் சாப்பிட்டு அப்படியே பரலோகத்துக்கு வரலான்னு சொல்லி ராப்போஜன விருந்து மாதிரி ஒன்றை ஏற்பாடு செய்து, நீங்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க அப்படின்னு கொடுத்து, அதில் விஷத்தை கலந்து, சயனைடு என்ற விஷத்தை கலந்து, அவங்களுக்கு தெரியும் விஷங்க கலந்துருக்கு, நம்ம சாக போகிறோம், ஆனால் பரலோகத்துக்கு போக போகிறோம், நம்ம தலைவர் நம்மை கொண்டு வர ஜிம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதற்குள்ளே அமெரிக்க இராணுவத்திற்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் தெரிந்து அவர் அந்த இடத்த முற்றுகை போட்டாங்க. அதை உடைச்சி திறந்து உள்ளே போய் பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரை பின்பற்றின, அந்த ஜிம் ஜோன்ஸை பின்பற்றின 900 பேர், 300 குழந்தைகள் விஷத்தை குடித்து செத்து கிடந்தாங்க. அதற்கு அவர்கள் என்ன பேர் சொன்னாங்கன்னு சொன்னால், இது ஒரு தற்கொலை எழுப்புதல், சூசைட் ரிவைவல். பாருங்கள், நம்ம என்னென்னமோ எழுப்புதல் சொல்கிறோம், இது சூசைட் ரிவைவல். அப்படி தான் போட்டிருக்கு, சூசைட் ரிவைவல். நாங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு இங்கேருந்து நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லி அவனை கடவுளாக நம்பி அந்தாலும் சேர்த்துருந்தான். 900 பேர், 300 குழந்தைகள். 1978 நம்ம சமகாலத்தில் நடைபெற்ற காரியம். நான்லாம் இப்போ வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசு, இந்த செய்தியெல்லாம் நான் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் புத்தகங்களில் பார்த்தேன். அப்போ இப்படி தன்னை கடவுள் என்று காண்பித்து கொண்டவர்கள், இவர் பேர் ஜிம் ஜோன்ஸ் என்பது. 2வது மார்ஷல் ஆப்பிள் வைட் என்ற ஒருத்தர். அவர் 1997 வரைக்கும், இப்போ வரைக்கும் இருந்தார். 97 வரைக்கும் ஹெவன்ஸ் கேட் என்ற ஒரு குழுவை நிறுவி, இவர் தன்னை இயேசுவின் கடவுளின் மகன், கடவுளுடைய மகன் என்று தன்னை அவர் பிரகடனப்படுத்தி கொண்டார். அவர் பேர் மார்ஷல் ஆப்பிள் வைட் என்பது. அடுத்து ஃபாதர் டிவைன், இந்த பேர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஃபாதர் டிவைன் 1965 வரைக்கும் அவர் இருந்தவர். அமெரிக்காவினுடைய ஆன்மீக தலைவர் என்று அவர் புகழப்பட்டார். இவர் 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி முழுவதிலும் இவரை பின்பற்றுகிறவர்களால் கடவுள் என்று கருதப்பட்டு, இவருக்கே சபைகள் இருக்குது, சர்ச் இருக்குது.
அதில் இவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்பாங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் இவரை கடவுள் என்றே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவர் பேரில் கீர்த்தனைகள், பாமாலைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் ஆராதித்து புகழ்வாருங்க. அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு பேர் ஃபாதர் டிவைன் என்பது. ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும்னா நிறையா விஷயம் இருக்குது, ரொம்ப நேரம் ஆயிரும். அடுத்து பாருங்க, லூ டி பாலிங் போயர் என்ற ஒருத்தர். லூ டி பாலிங் போயர் என்பது LOUDEPALINGBOER, அதுதான் ஸ்பெல்லிங் அவருக்கு. அவரும் 1965 வரைக்கும் இருந்தவர். தன்னை ஒரு கடவுளாக கருதி தன்னுடைய பெயராலேயே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். பல்லாயிரக்கணக்கான பேர் அவரை கடவுளாகவே ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து மரியா பிரான்சிஸ்கா என்ற ஒருத்தர். அவர் 1921 வரைக்கும் இருந்தவர். தன்னை பின்பற்றுகிறவர்களால் அவர்களிடத்தில் தன்னை இயேசுன்னு சொல்லலை, பரிசுத்தாவின்னு சொல்லிட்டார். அவர் நான் தான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி ஒரு ஆழ்த்துவம் உள்ளவர். எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. பரிசுத்தாவி ஒரு ஆழ்த்துவம் உள்ளவர், நான் பரிசுத்தாவி. அப்போ இந்த கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன்னு இந்த ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவர்கள் இவங்களெல்லாம் தன் பக்கம் இழுத்து கொண்டார். உங்களுக்கு உதவி செய்யத்தான் என்னை அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி இதை நம்பி ஒரு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. இயேசுட்ட என்ன கேட்கணும்னா நீங்கள் ஏன் வழியாக கேட்கலாம், ஏன்னா உங்களுக்காக உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியான நான் அப்படின்னு சொன்னார். இவர் அடிப்படையில் ஒரு மீன் பிடிக்கிறவர், ஒரு ஃபிஷர்மேன். பெரிய அளவில் அவர் ஜனங்களால் புகழப்பட்டு பரிசுத்த ஆவி என்று ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அடுத்து ஒருத்தரை பார்க்குறோம். இவர் பேர் ஹைலே செலாசி என்பது. இவர் 1975 வரைக்கும் இருந்தவர். எத்தியோப்பியாவில் ஒரு பேரரசர். அவருடைய இயக்கத்தை பின்பற்றுகிறவர்களால் இயேசுவின் 2வது வருகை இவர்தான், இயேசு 2வது தடவை பூமிக்கு வரேன்னு சொன்னார்ல, இவர்தான் அப்படின்னு சொல்லி அவரை ஆராதிச்சாங்க. அவரே அதை பிரகடனப்படுத்தி இவர் பேர் ஹைலே செலாசி என்பது. HAILESELASSIE செலாசி என்பது. இவங்கெல்லாம் தன்னை கடவுளாக பாராட்டினவர்கள். ஆப்பிரிக்க தேசம் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏதாவது கடவுள் பேரா சொன்னால் நம்பிடுறாங்க உடனே. நான் தான் கடவுள், நான் தான் ஊழியக்காரன், நான் தான் அப்போஸ்தலன் என்று சொல்லி ஜனங்களை கீழே படுக்க போட்டு மிதிக்கிறாங்க. அவர்கள் மேலே எச்சியல் காரி உமிழ்கிறார்கள். ஜனங்கள் அதெல்லாம் நம்புகிறாங்க. அப்போ இவர்கள் தங்களை கடவுளாக காண்பித்துக் கொள்வது ரொம்ப ஈஸி. அடுத்து கடைசியாக ஒரு ஆளை பற்றி பார்த்துருவோம் நம்ம வேகமாக. ஜான் கோல்ட்மேன் என்பது அவருடைய பெயர். இவருடைய மரணத்துக்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஒரு சபை இப்போ வரைக்கும் அவர்கள், அது ஒரு ஆப்பிரிக்க ஆர்த்தடாக்ஸ் சபை, இவரை கடவுளாக வழிபாடு செய்கிறார்கள். ஜான் கோல்ட்ரைன் என்பது அவருடைய பெயர். JOHNCOLTRNE என்பது. இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தன்னை கடவுளாக காண்பித்தவர்கள். இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க, நான் தான் கடவுள், நான் தான் இயேசுன்னு. நமக்கு என்ன ஆச்சரியன்னா, இதை எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று தெரியல. இதற்கு காரணம் அவர்களுக்கு கடவுளை குறித்த ஒரு அறியாமை. பைபிள் படிக்க மாட்டானுங்க. பைபிள் படித்தாலும் அதை புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் தன்னை ஒரு வித்தியாசமான ஆளாக காட்டினா உடனே நம்பிடுவாங்க. அவர் சொல்லுவது வேதத்துக்கு ஒத்து வருதா, வேதத்துக்கு புறம்பாக இருக்குதா, கடவுளுடைய தன்மை அவர்கிட்ட காணப்படுதா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு கடவுள் போன்ற வெளித்தோற்றத்தில் தான் நம்பிடுவாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு வெளித்தோற்றத்தில் தான் நம்பிடுவாங்க. நம்ம சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால் உடனே அவர்களை ஒரு பழைய தீர்க்க தரிசனம் தன்னைத்தானே அப்படி உயர்த்தி நினைத்து கொள்வாங்க. தன்னை கடவுள் ரேஞ்சுக்கு ஒரு 10 பேர் சுகமாகிட்டால் முதல்ல இவர்கள் தங்களை கடவுளாக நினைப்பாங்க. அடுத்து மற்றவர்களுடைய இருதயத்தை தூண்டி நீ கடவுள்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளாக மாறிட்ட. இப்போ சில நவீன போதகர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க, உங்களை கடவுளாக மாற்ற போகிறோம், கடவுளாக மாற்ற போகிறோம், நீங்கள் கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க, ஒவ்வொருவரும் ஒரு குட்டி கடவுள், உங்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனம் வராது, உங்களை கடவுளாக மாத்துறேன்னு சொல்லி முதல்ல சொல்லி ஜனங்களை நம்ப வைத்து ஏமாத்தினது ஏதேன் தோட்டத்து சாத்தான் என்பதை மறந்துடாதீங்க. இது ஒரு கள்ள உபதேசம். நீங்கள் கடவுளை போன்ற குணாதிசயங்கள், அவரை போன்ற ஒரு அன்பு நம்பிக்கை வச்சு
இயேசுவை போல மாற முடியும் ஒழிய இயேசுவாய் மாற முடியாது. மனுஷன் எவ்வளவு பறந்தாலும் கடவுளாக முடியாது. கடவுள் கடவுள் தான், மனுஷன் மனுஷன்தான். நீங்கள் அவருடைய சாயலை அணிந்து கொண்டு அவர் மாதிரி நீதியா பரிசுத்தமா அன்பா அப்படி நடக்க முடியும் ஒழிய நீங்கள் கடவுளாக மாறி ஒரு பொருளை சிருஷ்டிக்கவோ கடவுள் ஸ்தானத்துக்கு போகவோ யாருக்குமே முடியாது. ஆனால் வெளித்தோற்றத்தை பார்த்து அவன் பேசுகிறத பார்த்து 1-2 அற்புதங்களை பார்த்து ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போ இவங்களை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். இவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உல வச்சுருவாங்க. கடவுள் என்று வேறு ஒருவன் தன்னை இயேசு என்று சொன்னாலும், உங்களை கடவுளாய் மாற்றுக்க போகிறேன் என்று சொன்னாலும், கடைசியில் உங்கள் ஆத்துமாவுக்கு உலை வைத்து விடுவார்கள். அப்போ இப்படிப்பட்டவங்க எழும்புவாங்க என்பதனால்தான் இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் இந்த மனநிலை கொண்டவர்கள் கடைசி காலத்தில் வருவாங்க. அவர்கள் தன்னை ஒரு கடவுளாக காண்பிப்பாங்க. நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, நான் கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட அமெரிக்காவிலிருந்து அங்கே வெளிவந்த ஒரு பிக்சர் ஏஐயில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவுடைய தலைவர் ஜனங்களை குணமாக்குவது மாதிரி இயேசு மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது யாரோ அவருடைய நம்பிக்கை பெற்ற விசுவாசிகள் போட்டால் பரவாயில்ல, அது அரசாங்கத்தின் சார்பிலிருந்தே வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ யாரோ சிலருடைய மனசுக்குள்ள தன்னை இயேசுவை போல நினைத்து கொண்டு செயல்படுகிற ஒரு தன்மை இருக்கிறது. நான் கடவுளை விட உயர்ந்தவன், என்னால் அது செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். இவர்கள் வருவார்கள் என்று இயேசு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய இடத்துல அப்படி வந்துட்டால் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன இடத்துல சபையில் ஊரில் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சர்ச்சு வாசல் உட்கார்ந்த மாதிரி இப்படிலாம் வந்திருந்தா ஒருவரை கடவுள் என்று தன்னை அடையாளப்படுத்துகிற மனப்பிறழ்வு, உலகத்தில் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொன்னா மனோ தத்துவ ரீதியில் அவங்களுடைய மைண்டில் உண்டாகிற ஒரு மாற்றம், காட் காம்ப்ளெக்ஸ், அதில் பீடிக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு நாம் சொல்கிற விளக்கம் சாத்தானுடைய ஆவியினால் அவருடைய இருதயத்தில் உண்டாகிற இன்ட்யூஷன், ஒரு தூண்டுதல். நீ தான் கடவுள், நீ தான் கடவுள், பார் கை வச்சா குணமாகிறானே, காலை வச்சா குணமாகிறானே, நீ தான் கிறிஸ்து அப்படின்னு அவங்களுக்காக சில இல்யூஷன்ஸ் தோன்றும். சிலருக்கு ஒரு ஹலூசினேஷன் என்ற சில மாய தோற்றங்கள் தோன்றும். நான் தன்னை கடவுள் என்று நம்புவாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள நம்ப வைப்பாங்க. இவர்களை அடையாளம் காண்பது எப்படி? ஒரு சில அடையாளங்களை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புகிறேன், நமக்கு அதிக நேரம் இல்லாததுனால. ஒன்று, இவர்கள் தங்களை குறித்து பெருமையான காரியத்தை பேசுவாங்க. நான் தொட்டா அவ்வளோதான், யாராக இருந்தாலும் சுகமாயிருவாங்க. அங்கே இந்த ஊரில் பாருங்கள் அது நடந்துச்சு, இந்த ஊரில் இது பார்த்து எல்லாம் என்னுடைய பவர்னு சொல்லி தங்களுடைய பெருமைகளை குறித்து பேசுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 பாருங்களேன், சாத்தான் பெருமையானவைகளை பேசினான். வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக இருப்பேன், சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே ஆராதனைகளை பெறுகிறவராக வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எல்லாம் பெருமை. இந்த ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா பெருமையாய் பேசுவான். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்கள், எங்கள் கடமை மாத்திரம் செய்தோன்னு சொல்லுங்க. எவ்வளவு நடந்தாலும் நாங்கள் அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரர். கர்த்தர் கொடுக்கறதுனால பேசுகிறோம், கர்த்தர் எங்கள்கிட்ட கொடுத்து இதை சொல்லுன்னு சொன்னதுனால சொல்கிறோம். ஆனால் நாங்கள் கடவுள் அல்ல. கடவுளுடைய கடவுள் எங்கள்கிட்ட கொடுத்து இவங்களை குணமாக்கு அப்படின்னு சொன்னால் குணமாக்கணும், அதுக்காக நாங்கள் கடவுளாகிட முடியாது அப்படின்னு சொல்லணுமா? தானியேல் 7வது அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களில் பாருங்களேன். அப்பொழுது மற்றெல்லாவற்றை பார்க்கிலும் வேற்றுருவும் கொடியதுமான இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதுமாக நொறுக்கி பட்சித்தது, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருக்கிற 4வது மிருகம். அந்த மிருகம் என்ன செய்தான், அதனுடைய தலையின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் அதற்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதும், கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதும். இந்த பொல்லாத சாத்தானுடைய ஆவி பெருமையை பேசும். அந்த ஊழியக்காரர்கள் பெருமையை பேசுவாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகம் இருக்கு பாருங்க, அங்கே நான் தான் பெரியவன், அங்கே உள்ள சென்டர் அட்ராக்ஷனே நான் தான், என்னை வச்சு தான் பரலோகம் இயங்குது. பரலோகத்தில் சென்டர்லாம் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஒரு தேவதூதனுடைய காலில் தனக்கு பல காரியங்களை சொன்ன அந்த தேவதூதனுடைய காலில் யோவான் விழுகிறார். அப்போ அந்த தேவதூதன் அவரை தூக்கி, இனிமேல் இப்படி செய்யாதபடி பார்,
நானும் இங்கே உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான். இங்கே ஆராதனைக்குரியவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அங்கே இருக்கக்கூடிய சென்டர் அட்ராக்ஷன் யாருன்னு கேட்டால் தேவன், குமாரனாகிய கிறிஸ்து. நம்மெல்லாம் பரலோகத்தில் என்னோ பெரிய முக்கியமான ஆட்கள் மாதிரியும், பரலோகம் நம்மை நம்பித்தான் சுழல்வது மாதிரியும், அந்த பரலோகத்தில் இப்போ நான் தான் பிரதானமான ஆள் மாதிரியும் இது கற்பனை. பரலோகத்தில் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, பரலோகத்தில் என்னை குறித்து ஆலோசனை கேட்டாங்க, என்ன கேட்டுத்தான் காரியத்தை செஞ்சாங்க, அப்படி சொல்லுவதெல்லாம் இல்யூஷன். நம்முடைய மனசில் நாமாய் நினைத்து கொள்ளுகிற கற்பனை காட்சிகள். பரலோகத்தில் யார் பெரியவன்? கர்த்தர் ஒருத்தர் தானே பெரியவர். யோவானிடத்தில் அதானே சொன்னாங்க, இனிமேல் இப்படி செய்யாதபடி பாரு, இங்கே பெரியவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அவர்கள் என்ன செய்வாங்க, நான் பரலோகத்தில் சென்டர் பர்சன் நான் தான், என்னை பரலோகத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, பரலோகம் என்னை கேட்டுத்தான் இயங்குகிறது, கடைசி காலத்தில் என்ன திட்டம் பண்ணணும், என்னென்ன செய்யணுங்கிறத அடிக்கடி என்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் என்கிட்ட யோசனை கேட்டு தான் செய்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை. சில உலக தலைவர்களோடு சொல்லுவாங்க, என்கிட்ட தான் இவர் யோசனை கேட்டார், நான் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அதிபர்களே பெரிய ஆள் அப்படிலாம். சும்மா அது இல்யூஷன், அவங்களா கற்பனை பண்ணுவது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5 சொல்லுது, பெருமையானவைகளை தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய சிங்காசனத்தை வாசத்தில் இருக்கிறவங்கள அது இழிவாய் பேசியது என்று வேதம் சொல்லும். 3வது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னன்னு கேட்டால், நான் 2வது என்ன சொன்னேன், அவங்க தங்களை மற்ற மனிதர்களை விட விசேஷித்த பெர்சனாலிட்டியாக, பரலோகத்தில் இவர்கள்தான் ரொம்ப விசேஷமானவர்கள் என்பதை போல நிறுவ முயற்சிப்பாங்க. அதற்கு துணையாக கனவுகளையும் தரிசனங்களையும் நான் பார்த்தேன், பேசினேன், கேட்டேன்னு சொல்லி ஜனங்களை நம்ப வைப்பாங்க. இது ஒரு அடையாளம். 3வது பாருங்க, மனிதர்களிடத்திலிருந்து வணக்கங்களையும் ஆராதனைகளையும் எதிர்பார்ப்பாங்க. காலில் விழணும், வணங்கணும், அதை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அவர்கள் காலில் விழுந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க அதை பார்க்கவே கண்டுகொள்ளவே மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு மேட்டிமையோட வந்தால் முதல்ல விழணும். அவங்கள சந்திக்க போகும்போது சொல்லி அனுப்புவாங்க, காலில் விழுந்துருங்க, முதல்ல காலை தொட்டு கும்பிட்டுருங்க, இல்லாட்ட தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் என்ன ஆசை இருக்கிறது என்று தெரியலை. காலில் விழுவாங்க, தங்களை ஆராதிக்கணும், வணங்கணும், தன்னை பற்றி புகழ் பாடணும், அப்படிப்பட்டவரே, நீதியே, சூரியனே, சந்திரனே, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து கொண்டே இருக்கணும். இதை அவர்கள் எதிர்பார்ப்பாங்க, புகழ்ச்சியை. ஐயா இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, நின்னீங்க, எழுப்புதல் அப்படி கொப்பளிக்குது அப்படின்னு சொல்லணும், அவனுக்கு அதை கேட்கணும். மாய தாழ்மையில் அப்படியா அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் லுக் ஒன்று கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு சாதாரண ஊழியக்காரன் தன்னை ஒரு மனுஷனாய்த்தான் பாவிப்பான். நான் அற்ப பிரயோஜனம் உள்ளவன், என் மூலம் ஒரு காரியம் நடக்கிறேன், கர்த்தர் செய்கிறாரு, நான் ஒரு எந்திரம் மாத்திரம், ஒரு டூலு, நான் பெருமை பாராட்டுறதுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வது காரியம் என்ன செய்வாங்கன்னா, தங்களால் நடந்த காரியங்களை, கிரியைகளை மகிமைப்படுத்துவாங்க. அவங்க நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், பார்த்தீங்களா இதெல்லாம் நான் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. தானியேல் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 12 மாதம் சென்ற பின்பு பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் நேபுகாத்நேச்சார் உலாவி கொண்டிருந்த போது அவன் சொல்கிறான் பாருங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்றும் ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. தன் கிரியைகளை மகிமைப்படுத்துவாங்க. நான் அந்த ஊருக்கு போனேன், இவ்வளோ நடந்தது பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறேன், எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, நான் இல்லாட்டா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு தங்களை பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. தங்களுடைய கிரியைகளை பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் செஞ்சேன், நீ தான் செஞ்சேன், அதை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நானே நேராக பல பேரை பார்த்து இருக்கிறேன். இதெல்லாம் அவரிடத்துல தூக்கலாக தெரியும். இன்னும் சில காரியம் இருக்குது, நான் வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் தியானித்து பாருங்கள். 1, அதீதமான தற்பெருமை மற்றும் மேன்மையான மனப்பான்மை. ரொம்ப தற்பெருமை இருக்கும், தங்களை குறித்து ஒரு மேன்மையான எண்ணம் இருக்கும். நான் சாதாரணமான இயற்கை காரியங்களுக்கோ, என்னுடைய அறிவுத்திறம், என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய செயல்பாடு எல்லாத்துலேயும் மற்றவர்களை விட உயர்ந்திருக்கிறேன் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கும். பார்த்தீங்களா தெரியும், தற்பெருமை. அடுத்து தவறே செய்யாதவர்கள் என்று நம்புவாங்க. நான் செஞ்சால் அது ரைட்டு தான், அது தப்பே கிடையாது, நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு சப்பக்கட்டு தான் கட்டுவாங்க ஒழிய ஒத்துக்கொள்ள மாட்டாங்க.
தாங்கள் தவறு செய்ய இயலாதவர்கள், தங்களால் தவறு செய்ய முடியாது, தவறுகளுக்கு விலகினவர்கள், நாங்கள் தெய்வ பிறவி என்பதை போல நிறுவ முயற்சிப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, சிறப்பு கவனிப்பு. ஒரு இடத்துல இருந்தால் நான் தான் அந்த இடத்துல சென்டர் பர்சனாக இருக்கணும், என்னையை தான் எல்லாரும் முக்கியத்துவப்படுத்தணும் என்று அவர்கள் நினைப்பாங்க. அடுத்த காரியம், மனிதர்கள் மேலே, மற்றவர்கள் மேலே எந்த விதமான பச்சாதாபமோ இரக்க உணர்வோ இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தன் சாகிறவனை பற்றி கவலைப்பட மாட்டான், தேசம் அழிகிறத பற்றி உருக மாட்டான், உடைய மாட்டான், ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள், வறுமை, வேதனை பார்த்து மனங்கலங்க மாட்டான். இவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் உயர்ந்தவன், பெரியவன் எப்படின்னு சொல்லி யாரை பற்றியும் இரக்கம் இல்லாமல், பச்சாதாபம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அடுத்து ஒரு கட்டுப்பாட்டிற்கான தீவிர தேவை. அவங்க பேசுகிற உரையாடல்கள், சூழ்நிலைகள் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒரு உந்துதல். அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க யார் மேலேயும் தன்னை ஒரு பெரியவனாக உயர்த்தி, என்கிட்ட சம்பளம் வாங்குற, நான் சொல்கிறதான் செய்யணும். ஒருவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அவங்கள வேலை வாங்கிறது வேற, அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவது என்பது வேற. ஆதிக்கம் செலுத்தி நான் பணம் கொடுக்கறனால நான் தான் உனக்கு கடவுள் என்பதை போல நிறுவ முயற்சிப்பாங்க. வேதத்தினுடைய விதிமுறைகளை புறக்கணிப்பாங்க. வேதத்தில் நிறைய சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அது எங்களுக்குரியதல்ல, நாங்கள்லாம் சேர்ந்து தான் பரலோகத்தில் இந்த கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்தோம், நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அங்கீகார தேவை. ஜனங்கள் தொடர்ச்சியாக தன்னை அந்த ஸ்தானத்திலேயே வச்சிருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. முதல்ல என்னை நல்லா கொண்டாடினாங்க, அப்போ அந்த இது போயிடுச்சு, இப்போது முந்தி மாதிரி ஆட்கள் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லையே, நம்ம சொல்கிறலாம் நம்புறதில்லையே, அது அவங்க செவி கொடுக்க மாட்டாங்கிறாங்களே சொன்ன உடனே அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள புதுசாக எதையாவது சொல்லுவாங்க. புதுசாக அதற்காக ஒரு பொய்யான காரியங்கள், பொய்யான அற்புதங்கள், பணம் கொடுத்து சிலர் சாட்சி சொல்ல வைக்கிறது, ஏதோ சொல்லி தன் ஸ்தானத்தை கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஜனங்கள் நினச்சாங்களே, அல்லது கடவுளாகவே நினச்சாங்களே, அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதற்காக அவர்கள் என்னமும் செய்வாங்க. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். எவன் ஒருவன் தன்னை கடவுளுக்கு சமமாய் உயர்த்துகிறான் அல்லது கடவுளாக பாவிக்கிறான், இந்த ஆளுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, வசனத்தை பார்த்தா அதை குறித்து கிண்டலாக பேசுவாங்க, இயேசுவை பற்றி கிண்டலாக பேசுவாங்க. ஏன்னு இயேசுவை பிடிச்சி நீங்கள் வம்புக்கு இழுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் தன்னை இயேசுவை விட பெரியவர்கள் நாங்கள் என்பதை காட்ட விரும்புகிறாங்க. இந்த மனநிலைக்கு பேர் தான் காட் காம்ப்ளெக்ஸ். இந்த காட் காம்ப்ளெக்ஸ் கொண்டவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளவும், மற்றவரிடத்திலிருந்து புகழ்ச்சியும் ஆராதனையும் பெறவும், மற்றவர்களை விட தாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நிரூபிக்கவும் முயற்சி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சபைகளை பார்த்தா விலகி இருங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை பின்பற்றுவதை நிறுத்தி விடுங்க. இவர்கள் யாரும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். இயேசுவை போல ஒருவர் அல்ல. இயேசு மாதிரி இருக்கிறார்னா இவர் வழியாயிட மாட்டார். இயேசு மாதிரி அவருடைய வார்த்தை பேச அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு, ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி பண்ண, அவர் இயேசு மாதிரி அவர் கொண்டு போக முடியாது. இயேசு ஒருவர் தான் நமக்கு தெய்வம். இயேசு மாத்திரம்தான். அவர் மாதிரி இருக்கிற எதை நீங்கள் நம்பி அதை இயேசு என்று ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் வாழ்கிற அந்த கடைசி காலத்தில் பல மனிதர்கள் ஆண்டவரே சின்ன நிலையில் இருந்தோம், பெரிய நிலையில் அதிகாரங்கள் இருக்கவங்க கூட தன்னை கடவுளாக மனிதர்களுக்கு முன்பாக நிரூபிக்க முயலுகிற ஒரு மனப்பான்மை, சாத்தானுடைய ஆவியினால் உண்டாகிற மன எண்ணங்கள், தங்களை இயற்கைக்கு மேற்பட்டவர்களாக அப்பாற்பட்டவர்களாக காட்டுகிற ஒரு தன்மை தீவிரமாய் பரவும் என்று சொன்னீரே, அந்த வஞ்சகங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்களை காத்து கொண்டருளும். தேவனே, நேபுகாத் நேச்சார் தனக்கு ஒரு சிலையை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்க சேவிக்க சொன்ன போது ஒட்டுமொத்த தேசம் விழுந்த போதிலும் அந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் எதிர்த்து நின்றாங்களே, அதை போன்ற மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் கடவுளை போன்றவர்களை அல்ல, கடவுளை பின்பற்றுகிறவர்கள். இயேசு மாதிரி நானே இயேசு என்று சொல்லுகிறவர்களை அல்ல, நாங்கள் இயேசுவையே பின்பற்றுகிறவர்கள். இயேசு எங்களுக்கு தூரமானவர் அல்ல, அவர் எங்களோட வாசம் பண்ணுகிறார். எங்களுக்கு வேறொரு இயேசு தேவையில்லை என்கிற மனநிலையை, மன தெளிவை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுத்தும்.
மெய்யான தேவனுடைய பாதையும் கர்த்தருடைய வார்த்தையும் தெய்வீக கிரியைகளையும் விளங்கிக் கொள்ள ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளும். வஞ்சக காலங்களில் வஞ்சகங்களுக்கு தப்பிக்க நீர் இவர்களுக்கு இரக்கம் காண்பியும். இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கர்த்தர் ஒரு நல்ல காரியத்தை நம்மோடு பேசினார். இனி வருகிற நாட்களில் வஞ்சகங்கள் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு டிவி வழியாக வந்துடும். அப்படிப்பட்டவர்களை வரும்போது நீங்கள் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ தான் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட முடியும். கர்த்தருடைய பாதையில் வழியில் போக முடியும். இயேசுவை போல தன்னை காட்டுகிறவர் வேறொரு வழியை தான் உங்களுக்கு காட்ட முடியும். எல்லாவற்றிலும் வினா உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.